அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல், நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானிலே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த வியாபார ஒழுக்கங்களை பற்றி கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுத்தரக்கூடிய அந்த ஒழுக்கங்கள் வெறும் வியாபாரத்திற்கு மட்டும் உரிய ஒழுக்கங்கள் அல்ல, மாறாக நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலுமே அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒழுக்கங்களை கடந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது, கடைசியாக நேற்று பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை சொல்லி உங்களுக்கு முடித்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாத்தியல் அன்னாசி ஜமான், ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அஹத மின்ஹு அமினல் ஹலாலி அம்மினல் ஹராமி. மனிதன் அதை பற்றி அந்த நேரத்தில், அந்த காலத்திலே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அதாவது தனக்கு வருமானம் வந்த வழி ஹலாலான வழியா ஹராமான வழியா என்பதை பற்றியெல்லாம் மனிதன் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் மனிதர்களுக்கு வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மனிதனுக்கு வருமானம் வரும் பொழுது அந்த வருமானம் பணமாக வருகிறது, செல்வமாக வருகிறது, பொருளாக வருகிறது, இதைத்தான் பார்ப்பானே தவிர இது வந்த வழி எந்த வழி, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வழியில் இந்த வருமானம் வந்ததா, அல்லது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராமான வழியில் வந்துச்சா, அல்லது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வழியில் இந்த வருமானம் வந்ததா என்பதை பற்றி மனிதன் கவலைப்பட மாட்டான். தனக்கு வருமானம் வந்தா போதும் அப்படின்னு தான் மனுஷன் நினைப்பான் என்று ஒரு காலம் வரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இப்போது இருக்கின்றோம். உலகத்திலே மனிதர்களுக்கு பல்வேறு விதத்திலே வருமானங்கள் வருகின்றன, செல்வங்கள் வருகின்றன. ஆனால் அந்த செல்வங்கள் எந்த வழியாக வந்தன, ஹலாலான வழியிலா ஹராமான வழியிலா என்று மனிதன் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் அவரை கவலைப்பட வேண்டும், யோசிக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய வருமானம் எந்த வழியில் வருகிறது என்று யோசிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. அப்படி நம்ம ஹராமா ஹலாலா என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்னு பிடிபடலை, இது ஹலாலா இல்ல ஹராமா முடிவெடுக்க முடியலையே. இது ஒரு ஹலால் லிஸ்ட்ல சேர்க்கிறதா இல்ல ஹராம் லிஸ்ட்ல சேர்க்கிறதா? யார்கிட்ட கேட்டாங்க, சில பேர் ஹலாலுங்கிறாங்க, சில பேர் ஹராமுங்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் தத்தளிக்கும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழியை கற்றுத் தருகிறார்கள். அந்த பாதையை கொஞ்சம் விட்டு உட்காருங்களேன், உங்க டீலாம் சப்ளை பண்றது வசதியா இருக்கும், கொஞ்சம் அந்த பாதையை விட்டு உட்காருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழியை சொல்லி தர்றாங்க. அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின் வ பைனஹுமா முஷ்தபிஹாத். ஹலால் இதுதான் என்று தெளிவாகிவிட்டது, ஹராம் இதுதான் என்று தெளிவாகிவிட்டது. இதெல்லாம் ஹலால், அதையும் அல்லாஹ் தெளிவாகிட்டான். இதெல்லாம் ஹராம், இதையும் அல்லாஹ் தெளிவாகிட்டான். வ பைனஹுமா முஷ்தபிஹாத். இந்த ரெண்டுக்கும் இடையே சந்தேகத்திற்கிடமான சில விஷயங்கள் இருக்கின்றன. இது ஹலாலு, இது ஹராம் தெளிவாயிடுச்சு. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவில் பைனஹுமா முஷ்தபிஹாத், சந்தேகத்திற்குரிய சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சந்தேகத்திற்கு இது ஹலாலா ஹராமா, கூடுமா கூடாதா, ஆகுமா ஆகாதா, இது சரியா தப்பா
அப்படின்னு மனுஷன் அந்த நேரத்தில் தடுமாறும் பொழுது அப்ப என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த முஸ்தபிஹாத், சந்தேகத்திற்குரியவை, உங்களுடைய மனதில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவை, அவைகளை விட்டு எப்படி ஒதுங்கிக் கொள்வது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் சொன்னா, ஒமன் ரா ஹவுலல் ஹிமா யூஷிகு அன் யுவாகிஹா, யார் ஒருவன் ஹிமாவுக்கு அருகிலே ஹிமாவை ஒட்டி தன்னுடைய ஆடுகளை மேய்த்தானோ அவன் அந்த ஹிமாவுக்குள்ளேயே விழுந்து விடுவான் அப்படின்ற சொல்றாங்க. அது என்ன ஹிமா, அது என்ன ஆடு மேய்க்கிறது, என்ன உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக அரபு நாட்டுக்கு மத்தியிலே ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசன் அல்லது ஒரு ஆட்சியாளன் என்ன பண்ணுவான், மக்கள் விளைநிலங்கள் இருக்கு பாருங்க, புறம்போக்கு நிலம், ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கான புறம்போக்கு நிலம் இருக்கு பாருங்க, அந்த புறம்போக்கு நிலத்துல இவன் என்ன பண்ணுவான், தனியா ஒரு இது போட்டு கட்டி வச்சுப்பான், ஒரு வேலி கட்டி வச்சுப்பான். அந்த வேலி எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆட்சியாளர்களோ அல்லது அரசனா இருக்கிறவனோ அந்த வேலியை கட்டி வச்சுக்கிட்டு அவனுக்கு சொந்தமான ஆடு மாடுகள் அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆடு மாடு மந்தைகள் அதை மட்டும்தான் அந்த ஹிமால கொண்டு போய் மேய்ப்பாங்க. அந்த ஃபென்சிங், அந்த என்ன சொல்றது, அந்த காம்பவுண்ட் போடப்பட்ட அந்த மேய்ச்சலுக்கு தான் ஹிமான்னு சொல்லப்படும். இந்த ஹிமால அரசனுக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த ஹிமாவில பொதுமக்கள் கொண்டு போய் ஆடு மாடுகளை மேய்க்கலாமா அப்படின்னு சொன்னா, அப்படி ஆடு மாடுகளை மேய்க்கிறது வந்து பெரிய ராஜ துரோகமா கருதப்படும். அந்த காலத்துல ராஜ துரோகமா கருதப்படும், பெரிய பாவமா கருதப்படும். அது அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்பு இருந்த அந்த கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்துறாங்க. முன்னாடி ஹிமான் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? அந்த ஹிமா வந்து அவன் எல்லை வேலி போட்டு வச்சிருப்பான், காம்பவுண்ட் போட்டு வச்சிருப்பான். அந்த வேலிக்குள்ள கொண்டு போய் பொதுமக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது வந்து பெரிய ராஜ துரோகமா கருதப்படும். அது அரசாங்கத்தினுடைய ஆடு வாகனங்களையோ அல்லது அரசாங்கத்துடைய ஆடு மாடுகளையோ அல்லது மன்னனுக்கு சொந்தமான அந்த ஆடு மாடுகளுக்கு மட்டுமே மேய்க்கிற இடம் இது, அதுதான் ஹிமான்னு சொல்லப்படும். அந்த ஹிமாக்கு பக்கத்துல ஒருத்தன் போய் மேய்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிமாக்கு பக்கத்துல ஒருத்தன் மேய்க்கும் பொழுது ஒருத்தன் தன்னுடைய ஆடு மாடுகள் பத்தி மதியில போய் மேய்ச்சிக்கிட்டே போறான். மேய்ச்சிக்கிட்டே போகும்போது ஒரு ஹிமா வருது, ஹிமா அந்த வேலி போட்ட ஹிமா வருது. அடடா இது ஹிமா இருக்குது வேண்டாம் அப்படின்னு திருப்பிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டான்டா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஹிமா அங்கதானே இருக்குது, அது பக்கத்து வரைக்கும் போய் மேயலாம்ல அப்படின்ட்டு அது பக்கத்து வரைக்கும் போய் ஆட்டு மந்தைகளை மேய்ச்சிட்டு போனான்டா, இவன் அறியாமல் எதுக்குள்ள விழுந்துற வாய்ப்புண்டு, எது தாண்டி வாய்ப்புண்டு, ஆடுகள் வேலி தாண்டறதுக்கோ எல்லை தாண்டறதுக்கோ தாண்டி இவனை பிடிக்கிறதுக்குள்ள கவனிக்கிறதுக்குள்ள அந்த ஹிமாவுக்குள்ள போய் மேய்ஞ்சறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆகவே அந்த ஹிமா என்பதுதான் அல்லாஹ்வுடைய எல்லை, ஹுதூதுல்லாஹ். ஹிமான் சொல்றதா அல்லாஹ்வுடைய ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லை. அந்த அல்லாஹ்வுடைய எல்லைக்கு முன்னாடியே அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கி இருக்கான்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே சரி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான் இங்கே ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டா நீ தப்பிச்சுப்ப. ஆனா அது வரைக்கும் தானே ஹராமே, அது வரைக்கும் போலாம்ல அப்படின்னு கிட்ட வரைக்கும் போனா நீ என்ன வாய்ப்பு இருக்குது, அதுல விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்ல என்ன சொல்ல வராங்க தெரியுதா? எது சந்தேகத்திற்கிற மாதிரிதான் இருக்குதோ அதை விட்டு ஒதுங்கிடு, அதை விலகிடு. எதுக்கு அது சந்தேகம்னா, ஆனால் அவர் கூடுங்கிறார்ல அதனால செய்வோம், அப்படி ஏன் செய்றீங்க? இவர் கூடுங்கிறார்ல ஏன் அப்படி செய்றீங்க? அப்ப பேணுதல் என்பது இஹ்தியாத் என்பது சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை கூட விட்டு விலகிக் கொள்வதுதான் பேணுதல் அப்படின்னு சொல்லி தராங்க. அப்ப நமக்கு இது கூடுமா கூடாதா, ஹராமா ஹலாலா, சரியா தப்பா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டு முழுமையா ஒதுங்கிக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் தக்வாவுக்கு ஏற்றமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதுல இந்த தக்வாவுக்கு ஏற்றமானது பேணுதல்ங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றத வச்சு இது நமக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, சில சமயங்கள்ல பேணுதல், சில சமயங்கள்ல தக்வா பேணுதல் ஒதுங்கிக்கணும், எதுக்கு பிரச்சனை ஒதுங்கிக்கலாமே அப்படின்னு அவாய்ட் பண்றது வேற. இன்னொன்று இருக்குது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள். அதுக்கு வந்து அரபில வஸ்வசாங்குவாங்க, வஸ்வசாங்குவாங்க. இதுக்கு வந்து சுபஹாத்துங்குவாங்க. சுபஹாத் என்பது வேறு, வஸ்வசா என்பது வேறு. தமிழ்ல எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சுபஹாத்னா என்ன, வஸ்வசானா என்ன அப்படின்னு சொல்லி. உதாரணமா ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலை சுத்தி முஸ்லீம் வியாபாரம் பண்றாங்க, வட்டி வியாபாரம் பண்றாங்க. பள்ளிவாசலை சுத்தி முஸ்லீம்கள் வட்டி கடை வச்சிருக்காங்க, அல்லது வட்டி கடையும் இருக்குது மத்த கடையும் இருக்குது, அல்லது மத்த ஹராமான வியாபாரம் பண்றாங்க. ஒரு பள்ளிவாசலை சுத்தி முஸ்லீம்கள் ஹராமான வியாபாரம் பண்றாங்க.
அல்ல வேற ஏதோ அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட பிசினஸ் பண்றாங்க. இந்த பள்ளிவாசல்ல நான் இப்போ உள்ள சூழ்நிலை விளக்கத்துக்கான சொல்றேன் உங்களுக்கு. இந்த பள்ளிவாசல்ல அந்த இருக்கிற முத்தவள்ளிகளோ அல்லது நிர்வாகிகளோ எதை பத்தி கவலைப்படுற, யார் பணம் கொடுத்தாலும் சரி கொடுப்பா, நான் பள்ளிவாசலுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்திடுறேன், என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கஞ்சி காய்ச்சி ஊத்திடுறாங்க. அதுல நமக்கு தெரியுது இந்த வட்டி கடை வச்சிருக்கிறவனோ அது காசு கொடுக்குறான், ஹராமான வியாபாரம் பண்றவனோ காசு கொடுக்குறான், அல்ல மத்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வியாபாரம் பண்றவனும் காசு கொடுக்குறான். இந்த எல்லா பணத்தையும் போட்டுதான் இவங்க கஞ்சி காய்ச்சுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால், அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது, தெரியவும் செய்து அதுக்கு சில ஆதாரங்கள் இருந்தா அந்த மாதிரி நேரத்தில் எஹ்தியாத் அந்த கஞ்சியை குடிக்காம இருக்கிறது, அந்த கஞ்சியை குடிக்காம இருக்குது எஹ்தியாத் பேணுதல். ஏன்னா தெரியுது அந்த பள்ளி நிர்வாகிகள் வந்து இந்த பேணுதெல்லாம் பாக்குறது இல்ல, அவங்க எல்லா பணத்தையும் வாங்கி போட்டுக்கிறாங்க, யார் கொடுத்தாலும் காசு வாங்கி போட்டுக்கிறாங்க, போட்டு கஞ்சி காய்ச்சி ஊத்துறாங்க. அப்ப நாம நோன்பு வச்சுட்டு ஏன் அந்த ஹராமான கஞ்சியை போய் குடிக்கணும்? ஒரு கால் நாம குடிக்கிற அன்னைக்கு அந்த ஹராமான காசு கொடுத்தவங்க கஞ்சி குடித்தா அந்த கஞ்சி நாம குடிக்கணும்னு நீங்க குடிக்காம எஹ்தியாத்தா இருந்துட்டீங்கன்னா இது பேணுதல். அந்த மாதிரி எந்த விதமான சுபஹாத் இல்ல, எந்த விதமான ஆதாரம் இல்ல, எந்த விதமான அடிப்படை இல்ல. இவர் போய் பள்ளிவாசல்ல நோம்பு திறக்கப்பட்டார், கஞ்சியை குடிச்சு நோம்பு திறக்க உட்கார்ந்துருக்காரு, கஞ்சியை கொண்டு வச்சாச்சு. இப்ப யோசிக்கிறாரு, இந்த கஞ்சி ஒரு கால் ஹராமான கஞ்சியா இருந்தா, எவனா 2ஆம் நம்பர் வியாபாரம் போட்டு அந்த கஞ்சி போட்டிருந்தா, இதுக்கு பேர் தான் வஸ்வசாங்கிறது. முதல்ல வந்து சுபஹாத், ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? முதல்ல வந்து சுபஹாத்ங்கிற சந்தேகம், அந்த சந்தேகத்திற்கு ஏதாவது அடிப்படை இருக்கும், ஏதாவது அடிப்படை இருக்கும், ஏதாவது காரணம் இருக்கும், அந்த காரணத்தோடு சந்தேகப்படுவது இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விலகிக்கங்க, இந்த மாதிரி சந்தேகத்திற்கு விலகிக்கங்க. இன்னொன்னு இருக்குது வஸ்வசா. அந்த வஸ்வசாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து உட்கார்ந்துருவாரு, நோம்பு திறக்க வந்துருவாரு, கஞ்சி குடிக்கிற நேரத்துக்கு டவுட் வந்துரும், இன்னைக்கு எவனாவது ஹராமான நாள் போட்டிருந்தா இது எப்படி கண்டுபிடிக்கிறது, வேண்டாமா குடிக்கலாமா வேணாமா, இதுக்கு பேர் வஸ்வசா. இந்த வஸ்வசாங்கிறது இது சைக்காலஜி சம்பந்தப்பட்டது. இது சில பேருக்கு சைக்காலஜி சேர்ந்தவர்து சம்பந்தம் இல்லாமலாம் சந்தேகப்பட்டு இருப்பான். ஒண்ணு இல்ல, டாய்லெட்டுக்கு போனா காலை 10 தடவை கழுவான். இந்த மாதிரி டாய்லெட்டுக்கு போயிட்டு இருந்தா அந்த காலை தேப்பான் அப்படி தேய்ச்சி போட்டு காலை போட்டு கழுவான். இது சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த குரங்கு பாத்தீங்கன்னா, குற்றாலத்து குரங்கு பாத்தீங்கன்னா, அந்த குரங்கு கையில ஏதாவது நஜீஸ் படிச்சு வச்சுங்க, அவ்வளவுதான். அந்த குரங்கு தலையில போட்டு தேய்க்கும், அப்புறம் மோது பார்க்க மறுபடியும் போட்டு தேய்க்கும், அப்புறம் மோது பார்க்க, அப்புறம் அது தேய்ச்ச தேயில கை காயமாயிடும், கை காயம் வந்து ரத்தம் வந்துடும், ஆனால் கூட தேய்ச்சிட்டே இருக்கும். இது குரங்குடைய வஸ்வாஸ். இந்த மாதிரி சில பேருக்கு வஸ்வாஸ் வரும். இந்த வஸ்வாஸ் என்பது ஷைத்தானுடைய வேலை. இது அடிப்படை அல்லாமல், அடிப்படை இல்லாம ஆதாரம் இல்லாம சில பேர் பாத்தீங்கன்னா தொழுகையிலேயே இந்த வஸ்வாசா வரும். அதான் தொழுகையில போனா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட வேண்டியதான். இவர் என்னவா அல்லாஹ் மனசுல கொண்டு வராராம், அதனால அப்படியே அந்த அல்லாண்டுகிட்டு தொழுகையில நின்றா என்ன பண்ணா அல்லாஹ் அக்பர், தொழுகை மனசுல அல்லாஹ் கொண்டு வரணும், மனசுல அல்லாஹ் கொண்டு வரணும், அல்லாஹ்வோட சிந்தனையை கொண்டு வரணும், இதுதான் தொழுகையோட நோக்கம். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா அல்லாஹ் அரிசில இருந்து அப்படியே இழுத்துட்டு வருவாருங்க, அல்லாஹ் அரிசில இருக்க அல்லாஹ்வை அப்படியே இழுத்துட்டு வருவாரு. அல்லாஹ் அப்படின்னு இப்படி கையை பார்த்து அந்த ஷேப் இப்படி பானை செய்வாரு, பானை செஞ்சு இப்படியே வர நேரத்துல டக்குனு விட்டுருவாரு, மறுபடியும் ஆரம்பிப்பாரு. இப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்கிறதுல இமாம் ருக்குக்கு போயிடுவாரு, இமாம் 2வது கதிர ருக்குக்கு போயிடுவாரு. இந்த மாதிரி வரதுக்கு பேர் வந்து வஸ்வசா. இது சந்தேகம், இது ஷைத்தான் ஏற்படக்கூடிய எண்ணம். இதுக்கு வந்து நல்ல சைக்காலஜி டாக்டர் பார்க்கணும். அதுவல்ல, சுபஹாத் என்பது அந்த சந்தேகத்திற்கு ஏதாவது அடிப்படை இருக்கும், அது சில உதாரணங்களை பாருங்க. இப்ப உதாரணமா அந்த மாதிரி அடிப்படை உள்ள சந்தேகங்கள் வந்துருச்சுன்னா, அது சந்தேகம் தான், கன்ஃபார்ம்லாம் இல்ல, சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட கூடாது. நம்ம என்ன பண்ண பெரும்பாலும் அந்த நேரத்தில் அந்த பொருள் எவ்வளவு தேவைன்னு பார்ப்போம். அது சந்தேகம் தான் இருக்குது. நோம்புல வந்து கஞ்சில வந்து 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வியாபாரம் மட்டும் கொடுக்குறாங்களா சில பேர் சொன்னாங்க. அந்த பள்ளி நிர்வாகிகளை பத்திலாம் கவலைப்படுறது இல்ல. இருந்தா நமக்கு என்ன, எவ்வளவு செய்யலாம் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ண வச்சுங்க. இது தக்குவா இல்ல, இது பேணுதல் இல்ல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு வந்து சாப்பிட நோம்புக்குனால உங்களுக்கு நோம்பு கஞ்சியை உதாரணமா சொல்றேன். நோம்பு கஞ்சியில உட்கார்ந்து நோம்பு திறக்க போறோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க தெரியுமா கஞ்சி ஊத்துற இடத்துல பார்த்தேன், நானு ஒரு சட்டில இருந்து பள்ளி எடுத்தாங்க, ஒரு சட்டில இருந்து பள்ளி எடுத்து போட்டாங்க, யார்ட்டும் சொல்லாம மறைச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சுங்க. இவர் அந்த கஞ்சியை குடிப்பாரா? அந்த கஞ்சியை என்ன உறுத்தம், எவ்வளவு பசியா இருந்தாலும் அப்படியே ஒரு காலம் அந்த கஞ்சியை கொடுத்தா கூட அந்த பயத்திலேயே மகரிப் தொழுகை பேதி ஆயிடும் இருக்கு. ஆகுமா ஆகாதா? அல்ல ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நான் இன்னைக்கு நோம்பு கஞ்சி வச்சு போட்டு வச்சுட்டு போயிட்டாருங்க அந்த சமையல்காரரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாய் வந்து மூடியை தள்ளி விட்டு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு உள்ள இறங்கி.
நான் பார்த்தேன் அப்படின்னு நினைச்சீங்க, அவ்வளவு எனக்கு மனசு ஒப்புமா? அப்ப இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும் பொழுது, இந்த மாதிரி யாராவது சொல்லும் பொழுது தன்னுடைய மனசுல உறுத்தல் அப்படி உறுத்தல் ஏற்படும், பயம் வந்துடும். ஆனா அது ஹராமுங்கிற எண்ணம் வந்தா அங்க மட்டும் உறுத்தல் வரல அப்படின்னு சொன்னா இது தக்வாவுக்கு புறம்பானது, இறையச்சத்திற்கு புறம்பானது. அப்போ ஒரு சந்தேகம் இருந்து அந்த சந்தேகம் ஏதாவது அடிப்படையோட கூட சந்தேகமா இருக்குமேனால் அப்படிப்பட்ட சந்தேகமான நேரத்தில் அதை விட்டு விலகி கொள்வதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனஹுமா முஸ்தபிஹாத், ஹலால் ஹராம் ரெண்டுக்கு மத்தியில சந்தேகத்திற்கிடமானது இருக்குது, அந்த சந்தேகத்திற்கிடமானதை விட்டு விலகி கொள்றதா தக்வா அப்படின்னாங்க. அதுக்கு உதாரணம் சொல்ற பாருங்க, உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவங்க வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு எல்லாம் வந்தாச்சு, கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடந்துச்சு, ஹதீஸ் கல்யாணம் நடந்துச்சுன்னு வருது. கல்யாணம் நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு அந்த கல்யாணத்துக்கு விருந்து சாப்பிடுறது ஒரு பொம்பளை வருது, ஒரு கருப்பு அடிமை பெண், ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த பெண்ணு, ஒரு நீக்ரோ பெண்ணு அந்தமா கல்யாணத்துக்கு சாப்பிட வருது. சாப்பிட்டு அது மாதிரி எழுந்து போக வேண்டியதானே. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலான்னு பார்க்க போச்சு. ரசூலுல்லாஹி வாழ்க்கை நடந்த சம்பவம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போனா எங்கே பார்த்த மாதிரி ரெண்டு பேரையும் அப்படின்னு அந்த அம்மா பார்த்து என்ன குண்டத்துக்கு போட்டுச்சு, உன் பேரு உக்பத் இப்னு ஹாரிஸ் தானே? ஆமா. உங்க வாப்பா இன்னாள் தானே? ஆமா. உன் பேரு அந்த பொம்பளை பேரு, அந்த மனைவியுடைய அந்த பொண்ணுடைய கல்யாண பொண்ணுடைய பேரு கேட்டு உன் பேரு இதுதானே? ஆமா. உங்க வாப்பா அம்மா பேரு இதுதானே? ஆமா. உங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க? சகோதரி ஆயிட்டாங்க, பால் குடி சகோதரி ஆயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா வந்து பார்த்து சும்மா சோறு தின்னு போக வேண்டியதானே, அது வந்து பார்த்து இப்படி குண்டு தூக்கி போட்டு போயிடுச்சு. கொடுத்த நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் இது எனக்கு உங்க ரெண்டு பேரும் பால் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படி குண்டு தூக்கி போட்டு போயிடுச்சு. உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு உள்ளத்துல உறுத்தல் வந்துச்சு, என்னடா இது, இந்த பொம்பளை இப்படி குண்டு தூக்கி போட்டு போயிடுச்சே அப்படின்னு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து யார சொல்லலாம், நான் என் மனைவி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வீடும் கூடிட்டேன், இந்த நேரத்தில் இந்த அம்மா இப்படி குண்டத்துக்கு போட்டு போயிடுச்சு, யார சொல்லலாம், நான் எப்படி அந்த பெண்ணோட தொடர்ந்து வாழ்றதா வாழ வேண்டாமா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அந்த அம்மா கன்ஃபார்மா சொல்லிச்சா? அவர் சஹாபி சொல்றாங்க, அந்த அம்மா ஜாம்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஜாம்துனா நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் அவங்க ரெண்டு பேரும் பால் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏன்னா பால் கொடுத்தது பச்சை குழந்தையில பால் கொடுத்திருப்பாங்க. இப்போ கல்யாண வயசுங்கிறது ஒரு 20-22 வயசு இருக்கும். இந்த நேரத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பால் கொடுத்த மாதிரி ஞாபகம் வருது உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ட்டு போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைஃப வகத் கீல், எப்போ மனசுல ஒரு உறுத்தல் வந்துருச்சோ இது நம்முடைய பால்குடி சகோதரின்னு சொல்லி அந்த பெண்ணோட எப்படி வாழ முடியும்? நீ அது பால் குடிச்சா இல்லையாங்கிற அடுத்த பிரச்சனை கன்ஃபார்ம் இல்ல, நான் அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிடுச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்போ உன்னோட உள்ளத்துல ஒரு உறுத்தல் வந்துருச்சோ அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட எப்படி வாழ முடியும்? அதனால அந்த பெண்ணை தலாக் விட்டுரு அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பேணுதல்னா அதாவது பால் குடிச்சு கன்ஃபார்மா தெரிஞ்சா அதுக்கப்புறம் வாழ்றது ஹராமா போச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த அம்மா கன்ஃபார்மா சொல்லாம ஜாம்து அன்னி அர்வாத்துஹுமா, நான் உங்க ரெண்டு பேருக்கும் பால் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, பேணுதல்ங்கிற அடிப்படையில நீ விட்டு விலகிற, அந்த பெண்ணை விட்டு, உனக்கு சகோதரி ஆயிட்டா அப்படின்னாங்க. அப்ப இது பேணுதல். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தம்ரத்தின் மஸ்கூதத்தின், ரசூலுல்லாஹ் பாதையில போயிட்டு இருக்காங்க, ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது. அது பேரிச்சம் தோட்டமா இருந்தா சட்டம் வேற, பேரிச்சம் தோட்டத்துல கீழே விழுந்து கிடந்தா அது சட்டம் வேற, மரத்துல இருந்து நினைச்சுக்கலாம். ஆனா ஒரு பாதையில பேரிச்சம்பழம் தனியா விழுந்து கிடக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை பார்த்து சொன்னாங்க, லௌலா அன் தகூன ஸதகத்தன் லஅகல்துஹா, நான் அந்த கீழே கிடந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், கீழே பேரிச்சம்பழத்தை எடுத்து மண்ணை உதறிட்டு சாப்பிடலாம் நினைக்கிறேன். ஆனா ஒரு காலம் அது ஜக்காத்து பழமா இருந்தா என்ன பண்றது, அதனாலதான் நான் விட்டுறேன். அது ஜக்காத்து பழமாக இல்லை என்று கன்ஃபார்மா தெரிஞ்சா நான் அதை சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் என்னதுங்க, ஜக்காத் சாப்பிடுறது ஹராமு. அதனால ஜக்காத்து பலன் எனக்கு தெரியாம இருந்தா, ஜக்காத்து பலங்கிறது கன்ஃபார்மா இல்லாம இருந்திருந்தா நான் சாப்பிட்டுருப்பேன். ஜக்காத்து பழமா இருக்குமோ நினைக்கிறதுனால நான் அதை சாப்பிடாம விட்டுறேன் அப்படின்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழம், இதே ஒரு மரத்தில் பேரிச்சம்பழம் தோப்புல விழுந்து வருது, அப்ப எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா மரத்துல இருந்து பழமா தான் இருக்கும், அது ஜக்காத்து பழமா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ரோட்ல விழுந்துக்கிறதுனால அது ஒரு கால ஜக்காத்து பழமா இருந்து அந்த சலத்தை நான் சாப்பிட்டு ஹராம் ஆயிடுமே அப்படின்னு ஒதுங்கிட்டேன் அப்படின்னா. அப்ப எப்ப மனசுல ஒரு உறுத்தல் வந்துருமோ, ஒரு தவறு இது கூடுமா கூடாது சந்தேகம் வந்துருமோ, உடனே அதை விட்டு விலகிக் கொள்வதுதான் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்தில்
அனி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் ஒரு மக்கள் கொஞ்சம் கறி கொண்டு வந்து கொடுத்தாங்க, சாப்பிடுறது வீட்டை சமைக்கிறதுக்கு கறி கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு டவுட்டா இருக்குது, அவங்க ஒரு கால் பிஸ்மி சொல்லி அறுத்திருப்பாங்களா அறுத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி. பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருப்பாங்களா அறுத்துக்க மாட்டாங்க, டவுட்டா இருக்கு யா ரசூலல்லாஹ், நான் சாப்பிடலாமா அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பிஸ்மில்லா வகுலி, நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுரு அப்படின்ட்டாங்க. நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுரு அப்படின்ட்டாங்க. அப்ப இது எப்படி ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க? சந்தேகம் வந்துருச்சு, பிஸ்மில்லா சொல்லிருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா, இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஏற்பட்ட சந்தேகம், அடிப்படை இல்லாத சந்தேகம். ஏன்னா கொண்டு கொடுத்தது முஸ்லிம்கள், கொடுத்தது காஃபிர் கொண்டு தரல, முஸ்லீம்கள் தான் கொண்டு கொடுத்தாங்க. அப்ப முஸ்லீம் கொடுத்த கறியை நம்ம வீட்டுக்கே ஒரு முஸ்லீம் கொண்டு கறி கொண்டு கொடுக்குறாங்க. வீட்டுல கொஞ்சம் கறி அறுத்தங்க, இந்த வச்சுங்க, குர்பானி கறியோ இல்ல அக்கீகா கறியோ இல்ல சும்மா ஏதோ எங்க வீட்டுல ஆடு அறுத்தோம், கொஞ்சம் கறி தாங்கன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு ஆடு அறுத்தங்கிறான், பிஸ்மில்லா சொல்லிருப்பானா சொல்ல மாட்டானா அப்படி யோசிச்சுட்டு இருந்தா அந்த கறியை சாப்பிட முடியுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அடிப்படை இல்லாத சந்தேகம். ஏன்னா ஒரு முஸ்லீம் அறுத்தாலே போதுமானது, ஒரு முஸ்லீம் அறுத்தாலே போதுமானது. ஏன்னா இமாம்களுடைய சட்டப்படி அறுப்பது முஸ்லீமா இருப்பது மட்டும்தான் ஷரத்தே தவிர, அவன் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்லை, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்லை, தாராளமா சாப்பிடலாம். அறுப்பது கண்டிஷன் பிஸ்மில்லா முஸ்லீமா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நீங்க அரபு நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்க போய் கோழி அறுப்பாங்க. கோழி அறுக்கும் பொழுது அப்படி போட்டு அறுத்துட்டு போயிட்டே இருப்பான். எங்க உஸ்தாத் சம்பவம் கதை ஒன்று சொன்னாங்க, சம்பவம்னு சொன்னாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்களா, போய் பார்த்தாங்களா, அவன் பிஸ்மில்லான்னு சொல்றதுலாம் எப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறானா. அப்போ அது பார்த்து, என்னடா இது பிஸ்மில்லா சொல்லாம இருக்கிறானே, பேணுதல் பிஸ்மில்லா சொல்லணுமா இல்லையா, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுக்கிறது முஸ்லீம் தான், எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, ஆனா அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அதுல சொன்னாங்களா, இந்த பாருப்பா, நீ ஒழுங்கா பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும், தக்பீர் சொல்லி அறுக்கணும், பிஸ் சரஹி, அந்த தோலையும் எனக்கு உரிச்சு கொடுத்தரணும், தோலோட கொடுக்காது தோலையும் உரிச்சு கொடுக்கணும், எவ்வளவு எக்ஸ்ட்ரா 2 ரியால் கொடுங்க அப்படின்னா, சரி 2 ரியால் எக்ஸ்ட்ரா தர்றேன். இது சொன்னாங்களா, ஃபஸ்பா பித் தக்பீரி வ சரஹி அப்படின்னா, சரஹ்னா தோலை எடுத்துறது. அது என்ன பண்ணானா, அதுபா பித் தக்பீர் சரஹ் பித் தக்பீர் சரஹ் பித் தக்பீர் சரஹ்னு எடுத்து விட்டானா. தக்பீர் சரஹ் வச்சாருமா, தக்பீர் சரஹ் வச்சு அறுத்தேன், தக்பீர் அறுத்து விட்டான், அடுத்து 2 ரியால் வாங்கிட்டான். அது சொன்னாங்க ஹலால் தான், ஹலால் இல்ல, ஹலால் ஹராம் சொல்ல முடியாது, இருந்தால் பேணுதல் பிஸ்மில்லா சொல்றதுதான். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது, இவங்க பிஸ்மில்லா சொல்லிருப்பாங்களா. ஆயிஷாக்கு சந்தேகம் வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, கொண்டு வந்து கொடுத்தவங்க வந்து புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு பிஸ்மில்லாவுடைய சட்டம் அல்லாஹ் அக்பர் சட்டம் தெரியுமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற அர்த்தத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சந்தேகப்பட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புதுசா இஸ்லாமோ பழைய இஸ்லாமோ அவன் களிமா சொல்லிட்டான் இல்லையா, அவன் உள்ளத்துல பிஸ்மில்லா இருக்குது போதும், அப்படி ஒரு காலம் உனக்கு டவுட் இருந்தா நீ பிஸ்மில்லா சொல்லிட்டு சாப்பிட்டுரு அப்படின்னாங்க. அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு பேணுதல் இல்ல, நவுதுபில்லா அப்படி அல்ல. இந்த சந்தேகம் அடிப்படையற்ற சந்தேகம், இந்த மாதிரி சந்தேகங்கள் கொள்ளாதீங்க. அடிப்படையான சந்தேகம் உள்ளத்துல வந்துச்சுன்னா அந்த மாதிரி சந்தேகத்திற்குரிய விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வதுதான் ஒரு மூமின் அழகு அப்படிங்கறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஆக ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது, ஒரு மூமினுக்கு மூமினான வியாபாரம் செய்யும் பொழுது அவருக்கு சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் வந்துட்டா உடனே அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும், ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. அடுத்து பாத்தீங்கன்னா, வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தவறு அளவை நிர்வாகிகளிலே மோசடி பண்றது, அளவை நிர்வாகிகளிலே மோசடி பண்றது. இதை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிர்வாகிகளில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீன இதக்தாலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன், இவர்கள் மனிதரிடத்தில் அளந்து வாங்கினால் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அளந்து வாங்குவாங்க. வல்லதீன இதா காலூஹும் அவ் வஸனூஹும், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் யக்ஸிரூன், அதிலே குறைபாடு செய்வார்கள். இவன் வாங்குறான்டா ரொம்ப கரெக்டா வாங்க, பார்த்து போடுங்க, ஒழுங்கா போடு அப்படின்னு கண்ணு கொத்தி பார்க்க எனக்கு திருடம்ல, இவனுக்கு தெரியும் எப்படி எல்லாம் திருடுத்தான் போவாண்டு. தராசு கீழே காந்தத்தை வைப்பானா, இல்ல முள்ள மாட்டி விடுவானா, செயினை மேல மாட்டி விடுவானா, என்னென்ன திருடுத்தனமா தெரியும். அப்ப கண் கொத்தி மாதிரி பார்த்து என்ன பண்ணா கரெக்டா கேட்டு வாங்குவான். ஆனா இவன் அளந்த நிறுத்த கொடுத்தான்னு வச்சுங்க மக்களை ஏமாத்துவான். அப்படிப்பட்டவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த வசனத்துடைய ஒரு முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னா சகோதரர்களே, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவிலே வியாபாரிகள் ரொம்ப அதிகம், விவசாயிகள் ரொம்ப அதிகம். அப்ப அந்த பேரிச்சம்பள வியாபாரம் மதீனா ரொம்ப அதிகங்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவுக்கு வந்தவுடன் இறக்கிய முதல் ஆயத்து இந்த ஆயத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு முதல் ஆயத்து வயலுல் முத்தஃபிஃபீன், அளவை நிர்வாகிகளிலே மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வசனத்தை தான் அல்லாஹ் முதல்ல இறக்கினா. அந்த அளவுக்கு முக்கியமான ஆயத்து. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ங்கற ஒரு நபியை அனுப்புனதே அல்லாஹ் எதுக்காண்டி அனுப்புனா? எதை திருத்துறதுக்காண்டி?
எழுத்துறதுக்காண்டி இந்த அளவை நிர்வாகிகளை மோசடி செய்பவர்களை திருத்துறதுக்காண்டி அல்லாஹ் நபி அனுப்புனா. அந்த மக்கள் கேட்கல, அல்லாஹ் அந்த மக்களை அழிச்சிட்டான். அப்ப அளவை நிர்வாகிகளை மோசடி செய்வது அவ்வளவு பெரிய பாவம். சரி, நீங்க நினைக்கலாம் அளவை நிர்வாகிங்கிறது வெறும் நம்ம விற்கும் போது, வாங்கும் போது, அளக்கும் போது, நிற்கும் போது மட்டுமில்ல. தத்ஃபீஃப் வயலில் முத்தஃபீஃபின்ங்கற பாருங்க. தத்ஃபீஃப்னா அளவை நிர்வாகிகள் மோசடி. இந்த தத்ஃபீஃப்ங்கற வார்த்தை இருக்குதுமே ரொம்ப விசாலமான அர்த்தத்தை கொண்டது. ரொம்ப விசாலமான அர்த்தத்தை கொண்டது. எதெல்லாம் வந்து ஒருத்தன் ஓபி அடிப்பானோ சொல்லுவாங்க, ஓபி அடிக்கிறான். ஓபி அடிக்கிறான் கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? நானே கேள்விப்பட்டு கேள்விப்படாம இருக்கிறீங்க. எதெல்லாம் வந்து ஓபி அடிப்பானோ, ஓபி அடிக்கிறதா ஏமாத்துறது பொறுத்துருது. ஏமாத்துறோம் டிமிக்கி கொடுப்பானோ அது எல்லாத்துக்குமே பேர் வந்து தத்ஃபீஃப் தான். எதெல்லாம் டிமிக்கி கொடுப்பானோ, உதாரணமா ஒருத்தன் வேலை செய்யறான், வேலை செய்யும் போது அவன் வேலை செய்யும் போதே வேலைக்கு சேரும் போதே முதலாளி கேட்டுறான், முதலாளி நான் 5 வேளை தொழுகையாளி, எனக்கு தயவு செஞ்சு ஜமாத்தோட போய் தொழுகிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றான். முதலாளி பார்த்து சரி நல்ல மனுஷன், தொழுகையாளி மனுஷன், 5 வேளை தொழுதுப்பா அப்படின்றான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா 12:30 மணிக்கு பாங்க சொன்னோடனே பள்ளிக்கு வந்துருவான். வந்து இங்க வந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தொழுதுட்டு 2 மணிக்கு வீடு கடைக்கு போவான். அப்புறம் 4:30 மணிக்கெல்லாம் அசருக்கு வந்துட்டா. அப்புறம் 5:30 மணிக்கு கடைக்கு போவான் 1 மணி நேரம். அப்புறம் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா 7 மணிக்கு போவான். அப்போ தொழுகைங்கிற பேர்ல இவன் என்ன பண்றான், வேலை என்ன பண்றான், ஓபி அடிக்கிறான். தொழுகை காரணமா வச்சு வேலையை ஓபி அடிக்கிறான். இதுவும் அளவை நிர்வாகிகளை மோசடி செய்வது. இதுவும் ஒரு விதமான தத்ஃபீஃப். ஏன் நீ தொழுவறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கேட்ட, தொழுவறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், வர்றதுக்கு 5 நிமிஷம், போறதுக்கு 5 நிமிஷம், தொழுவறதுக்கு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் இருந்தா போதும். ஆனா தொழுகை காரணமா காட்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓபி அடிக்கிறது, இது ஏமாற்று வேலை. இதுக்கும் அளவை நிர்வாகிகளை மோசடி செய்யக்கூடிய தண்டனை தான் இதுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம், பெரும்பாலும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல அல்லாஹு அக்பர், கவர்மெண்ட் ஆபீசர் போனா அவர் 10 மணிக்கு ஆபீஸ் 11 மணி தான் ஆபீஸ்க்குள்ள போவாரு. கவர்மெண்ட் ஆபீசர் 11 மணி தான் ஆபீஸ்க்குள்ள போவாரு. ஆபீஸ்க்குள்ள போனோன்னு என்ன பண்ணுவாரு, அப்படியே உட்காருவாரு, அப்பாடா அவர் நெளிஞ்சிட்டு அந்த ஃபைல்கள் எல்லாம் எடுத்து வைப்பாரு. எடுத்து வச்சு எல்லாம் சரி பண்ணிட்டு பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 12 ஆயிடும். உடனே எழுச்சி தம் அடிக்க வெளியே வந்துருவாரு. அப்புறம் வெளியே அவங்க அவர் பார்க்கறது ஏதாவது ஒரு ஆள் வந்திருப்பான், பொதுஜனம் வந்திருக்கோம், அவர்கிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கிறதுக்கு. சார் எங்க சார் இப்பதான் இவர் 10 மணிக்கு போயிருப்பாரு, சார் வரல 11 மணிக்கு தான் வருவாரு. 12 மணிக்கு போவாரு, இப்பதான் சார் வெளியே போயிருக்காரு தம் அடிக்க. இவர் தம் அடிச்சு திரும்ப வந்து உட்காருவார், பேசிட்டு கொஞ்சம் அப்படி அசைவாரு. உடனே டீ ஞாபகம் வந்துடும், டீ குடிக்க ஒரு முறை வெளியே போவாரு. அங்க போய் டீ குடிச்சிட்டு வந்துருவாரு. கரெக்டா லஞ்ச் பிரேக் வந்துடும், உடனே லஞ்ச் சாப்பிட போயிடுவாரு. லஞ்ச் சாப்பிட்டு வந்து அப்படியே வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படியே அவர் நல்ல ஆபீஸ், சுறுசுறுப்பான ஆபீசரா இருந்தா கொஞ்சம் வேலை பார்ப்பாரு. அதுலயும் இடவரமான ஆபீசரா இருந்தா டேபிளையே தலகாணியா வச்சு தூங்குவாரு. அப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செஞ்சவன தூங்கி முடிச்சோன்னே மறுபடியும் ஒரு டீ குடிக்கணும் ஆசை வரும். ஒரு 3:30 மணிக்கு தான் எழுந்து போவாரு. 3:30 மணிக்கு எழுந்து போவாரா, டீ குடிச்சிட்டு திரும்ப இன்னொரு சிகரெட் குடிச்சிட்டு அங்க அவங்களோட கொலீக்ஸ் எல்லாம் பேசிட்டு அடிச்சுட்டு 4:30 5 மணிக்கு தான் வருவாரு. 5 மணிக்கு வந்து கொஞ்சம் அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் கேட்டீங்களா அப்படியாமே இப்படியா பக்கத்துல கொஞ்சம் பேசுவாரு. 6 மணி டானோட தூக்கிட்டு வீட்டுக்கு போய் கிளம்பிடுவாரு. இது நடக்குதா இல்லையா இன்னைக்கு? அப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, இது கவர்மெண்ட் ஆபீஸ்ல, பிரைவேட் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை ஓபி அடிக்கிறதும் இந்த தத்ஃபீஃப் என்று சொல்லக்கூடிய, அதாவது அளவை நிர்வாகிகள் மோசடி செய்யக்கூடிய குற்றத்திலே கட்டுப்படும். அது மட்டுமல்ல, கலப்படம் செய்யறது, பொது பொருட்கள்ல கலப்படம் செய்வது அதுவும் தத்ஃபீஃப்ல வரும். பொருட்களை கலப்படம் செய்யறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு போறாங்க. பஜார்ல போனா அங்க ஒருத்தர் கோதுமையை குமிச்சு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமையை பார்த்து நல்ல காஞ்ச கோதுமையா இருக்குது, நல்ல காஞ்ச கோதுமையா இருந்துச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கையை விட்டு பார்த்தாங்க, விட்டு வெளியே எடுத்தா கை பூரா ஈரமா இருந்துச்சு, கையெல்லாம் ஈரமா இருந்துச்சு. அப்ப அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, மஹாவா யா சாஹிபத் தாம், ஓ உணவு விற்பவனே, கோதுமை விற்பவனே, இது என்ன ஈரம் இது அப்படின்னாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, ஆதா மத்தரமின சமாய் யார சொல்லலாம், யார சொல்ல ராத்திரி மழை பெஞ்சுது, அந்த மழையினால என் கோதுமை ஈரமாயிடுச்சு அப்படின்னாரு. காரணம் சொன்னாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப ஈரமான பகுதியில மேல வச்சிருக்கணும், ஈரமான பகுதியில மேல வச்சிருக்கணும், மேல நல்ல காஞ்ச கோதுமை வச்சுட்டு உள்ள ஈரத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மன் கஷ்ஷஃப லைஸ மின்னா, யார் மக்களை ஏமாற்றுகிறானோ அவன் நம்மளை சார்ந்தவன் இல்லை அப்படின்னாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அதாவது மேல ஒரு பொருளை வச்சு உள்ள ஒரு பொருளை வச்சு விற்கிறது, குறைகளை மறைச்சு விற்கிறது, ஏமாற்றி விற்கிறது, இவை அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டியது மூமின்களுடைய கடமை. இதுவரை சகோதரர் நம்ம 2-3 நாளா வியாபாரத்தினுடைய ஒழுக்கங்கள், அடிப்படையா நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில ஒழுக்கங்களை பார்த்தோம். இப்ப வியாபார ரீதியான மசாயில்கள், சட்டங்கள், வியாபாரத்தில் என்னென்ன மசாயல்கள் இருக்குது, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அந்த ஒரு சில சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வியாபாரத்தின் போது மசாயல்கள், முக்கியமான மசாயல் என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்ட மசாயல்கள் தான்.
ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அடிமை பெண் பரீரா ரலியல்லாஹு தஆலா என்ற பெண், ஆயிஷாவுடைய அடிமை பெண் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த அம்மா வந்து முதல்ல ஆயிஷா அடிமை இல்லை, இந்த அம்மா வந்து வேற ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த ஆள்கிட்ட போய் இந்த அம்மா கேட்கறாங்க, என்ன உரிமை விட்டுருங்களேன், நான் உங்களோட போயிடுறேன் அப்படிங்கும் போது அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு 9 ஊக்கையா வெள்ளி கொண்டு வந்து கொடு, நான் உன்னை உரிமை விட்டுறேன். 9 ஊக்கையா வெள்ளி. அப்ப அந்த அம்மா நான் எங்க போவேன் அப்படின்டா. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப சரி உடனே தர வேண்டாம், நீ ஒரு வருஷத்துக்கு 1 ஊக்கையா கொடு போதும், 9 வருஷத்துல உன்னை உரிமை விட்டுற அப்படிங்கிறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்றா, நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு வர்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, பரீரா ரலியல்லாஹு தஆலா, அம்மனி நாங்க அந்த மாதிரி வந்து நான் உரிமை கேட்டேன், அவர் 9 ஊக்கையா கேட்கிறாரு, என்கிட்ட 9 ஊக்கையா அளவுக்கு சம்பாதிக்கிட்ட வழி இல்ல, நீங்க ஏதாவது கொஞ்சம் தர்மம் பண்ணீங்கன்னா அந்த ஊக்கையாவை கொண்டு போய், ஊக்கையாங்கிறது ஒரு அளவு, ஊக்கையா இப்ப சவரங்கிறாங்களே தங்கத்துக்கு, அந்த மாதிரி வெள்ளிக்கு இருந்த ஒரு அளவு. அப்போ நான் எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணீங்கன்னா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் விடுதலை வாங்கிட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட அப்படிங்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்படியா நான் உனக்கு 9 ஊக்கையா தர்றேன், நீ விடுதலை வாங்கிட்டு வா, ஆனா அவங்கள்ட்ட சொல்லிடு மௌலல் முவாலாத் வந்து எனக்கு தான் சேரும் அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. மௌலல் முவாலாத்துங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அடிமை அவருக்கு பின்னாடி அடிமையா இருந்து உரிமையாகிறாரு, அவர் நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சு அவர் மௌத்தா போயிட்டான்னு வச்சுங்க, அந்த மௌத்தா போனதுல இருந்து உரிமை வந்து வாரிசு உரிமை வந்து அவரை யார் உரிமை வாங்கி விலைக்கு வாங்கி உரிமை விட்டாரோ அவருக்கு ஒரு சொத்து கிடைக்கும். எப்படி அந்த வாரிசுகளுக்கு சொத்து கிடைக்குமோ அவருடைய சொத்துல இருந்து, அதே மாதிரி அந்த அடிமையை உரிமை விட்டவருக்கு என்ன கிடைக்கும், ஒரு சொத்து கிடைக்கும். அது வந்து ஷரியத்திலே சட்டம். அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படி ஒரு காலம் உனக்கு சொத்து இருந்து நீ பின்னாடி மௌத்தா போயிட்டா அந்த சொத்துல நான் உரிமை விட்டேங்கிற அடிப்படையில் எனக்கு அதுல உரிமை சேரணும் அப்படின்னு ஒரு நீ அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துரு அப்படின்றாங்க. அப்ப இந்த அம்மா பரீரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மா வந்து என்ன வந்து உரிமை விடுறாங்க, ஆனா வந்து அந்த மௌலல் முவாலாத்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை அவங்களுக்கு தான் வரணுமா அப்படின்னா, அந்த உரிமையான சொல்லிடுறா, அப்படிலாம் கிடையாது, நான் உரிமை விட்டா எனக்கு தான் கிடைக்கணும், அது நான் தான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்றாரு. அப்ப அந்த அம்மா வந்து பரீரா வந்து ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அம்மா நான் போய் கேட்டமா, அவர் மௌலல் முவாலாத் எனக்கு தரமாட்டார், உங்களுக்கு தரமாட்டாரா, அவருக்கு தான் அந்த உரிமைங்கிறாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா கேக்குறாங்க, யார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஒரு அடிமையை வாங்கி விலைக்கு வாங்கி உரிமை விடலான்னு இருக்கேன், ஆனா மௌலல் முவாலாத் வந்து அந்த விக்கிறார் பாருங்க அவரை சாருங்கிறாரு, இது எப்படி யார சொல்லலாம் மார்க்க சட்டம் அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எப்படி அவர் விலைக்கு வாங்கிட்டுல விக்கிறாரு, அவருக்கு எப்படி அந்த உரிமை கிடைக்கும், விலைக்கு வாங்கி கொடுக்கிறவருக்கு அவருக்கு எப்படி உரிமை கிடைக்கும், யார் இலவசமாக உரிமை விடுறாரோ அவருக்கு தான் உரிமை கிடைக்கும். உரிமை விட்டவர் என்பது யார் இலவசமா உரிமை விடுறாரோ அவருக்கு தான் உரிமை கிடைக்கும். ஆனா இவர் வந்து இலவசமா விடல, என்ன பண்றாரு, உங்கள்ட்ட விலைக்கு தான் விற்கிறாரு, அப்படியும் அவருக்கு எப்படி உரிமை கிடைக்கும், அதனால நீ வாங்கி உரிமை விட்டு, ஆனா உரிமை உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தான் உண்டு அப்படின்றாங்க. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்த சம்பவம், புகாரில உள்ள ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் நமக்கு ஒரு அழகான சட்டங்கள் எடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல நமக்கு ஏதாவது சட்டங்கள் புரியுதா, இந்த ஹதீஸ்ல நமக்கு ஏதாவது சட்டங்கள் புரியுதா, ஏதோ ஒரு அடிமை வாங்கினாலும் உரிமை விட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாதிரி மார்க்க அறிஞர்கள் இதுல இருந்து நமக்கு ஒரு அற்புதமான சட்டங்களை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு உடன்படிக்கையின் பொழுது ஷர்த் போடலாமா, கண்டிஷன் போடலாமா, நான் பொருளை விற்கிறேன், ஒருத்தர் பொருளை வாங்குறாரு, நான் விற்கும் போது என்ன பண்ற ஒரு கண்டிஷன் போடுறேன், நான் பொருளை விற்கிறேங்க ஆனா இதான் கண்டிஷன் அப்படிங்கிறேன், அல்லது அவரு வாங்குறேன்னு நான் வாங்குறேன் ஆனா இதுதான் கண்டிஷன் அப்படிங்கிறாரு, இந்த மாதிரி கண்டிஷன் போடலாமா அப்படின்னு சொன்னா கண்டிஷன் போடலாம். எந்த மாதிரி கண்டிஷன் போடலாம், எந்த மாதிரி கண்டிஷன் போடக்கூடாது, எந்த மாதிரி கண்டிஷன் போட்டா அந்த வியாபாரம் கூடும், எந்த மாதிரி கண்டிஷன் போட்டா வியாபாரம் கூடாது என்று நமக்கு தெள்ள தெளிவாக இமாம்கள் மசாயில் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் ஒருத்தர் வந்து சில கண்டிஷன் வந்து வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட அந்த உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்ட கண்டிஷன், அந்த கண்டிஷன் கூடும், சம்பந்தம் இல்லாம கண்டிஷன் போட்டா அந்த கண்டிஷன் கூடாது அப்படிங்கிறாங்க. சம்பந்தம் உள்ள கண்டிஷன் என்ன, ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த பொருளை தாங்க நான் உன்கிட்ட வாங்கிக்கிறேன், ஆனா நான் வந்து 2 மாசம் கழிச்சு பணம் தர்றேன், 2 மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கேக்குறாரு, கடன் கேக்குறாரு, 2 மாசம் கழிச்சு தர்றேன் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல விற்கக்கூடிய நான் என்ன பண்றேன், ஒரு ஷர்த்து போடுறேன், கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன், ஓகேங்க உங்க 2 மாசத்துக்கு தவணையில் நான் தர்றேன், ஆனா என்ன நிபந்தனைனா நீங்க 2 மாசத்துக்கு தருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு யாராவது சூரிட்டி ஒரு ஆளை கூட்டுவாங்க, ஒரு சூரிட்டி ஒரு ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு கூப்பிடுறேன். அப்ப இது வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷன் போடுறது கூடும், இந்த மாதிரி கண்டிஷன் போடுறது கூட. நான் 2 மாசம் தவணையில கேட்கறது தவணை தர்றேன், ஆனா நீங்க 2 மாசத்துல தருவீங்கன்னு என்ன கேரண்டி, எனக்கு யாராவது ஷூரிட்டி தர சொல்லுங்க,
யாராவது செக்யூரிட்டி தர சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இது வியாபாரத்தை நிறைவேற்றுவதற்காக உள்ள கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷன் கூடும். அதே மாதிரி நான் வந்து துணி வியாபாரம் பண்றேன். ஒருத்தர் வந்து எங்கிட்ட துணி கேட்கிறாரு. அவர் துணி வாங்கும் போது என்ன பண்றாரு, அதுல நான் உங்களோட துணி வாங்குறேன், ஆனா கண்டிஷன் நீங்க தான் நல்ல டைலரை தச்சு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. நீங்க தான் நல்ல டெய்லரா பார்த்து எனக்கு தச்சு கொடுக்கணுங்கிறாரு. இது கூடும். ஏன்னா வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டது. துணி வாங்குற நோக்கமே எதுக்காண்டிதான்? துணி வாங்குறது எதுக்காண்டிங்க? தச்சு போறது தானே. அப்ப அவர் சொல்றாரு தச்சு போறதுக்கான நான் வாங்குறேன். அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில எனக்கு நீங்க வந்து நீங்க தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கிட்டா சரி தச்சு தர்றேன் அப்படின்னா துணியை வைக்கலாம். அட போங்க, நான் எங்க போய் டெய்லர் தேடிட்டு இருக்குது, அப்புறம் நான் தச்சு கொடுத்தா அங்க லொட்டு இங்க லொசுக்குன்னு சொல்லுவீங்க. அதனால துணி மட்டும் தரங்க, இஷ்டப்பட்டா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்றது எனக்கு உரிமை உண்டு. அப்ப அந்த அடிப்படையில இந்த மாதிரி நிபந்தனைகள் வச்சு வியாபாரத்துல கண்டிஷன் போடலாம். சில நிபந்தனைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா அந்த நிபந்தனைகள் வந்து ஷர்த்து போட்டா கூடாது. உதாரணமா நான் ஒரு பொருளை விற்கிறேன். இந்த மைக்கை நான் உங்களுக்கு விற்கிறேன்னு சொன்னா எதுக்காக வேண்டி பணத்தை வாங்கிட்டு உடனே பொருளை கொடுத்துடணும். நான் என்ன பண்றேன், பணத்தை இப்ப கொடுங்க, ஆனா பொருளை நான் 2 மாசம் யூஸ் பண்ணிட்டு நோம்பு கழிச்சு தான் தருவேன் அப்படிங்கிறேன். நான் நோம்பு கழிச்சு மைக்கு எனக்கு தேவைப்படுது, நான் யூஸ் பண்ணிட்டு நீ பணத்தை இப்பே கொடுத்துடணும், ஆனா பொருளை வந்து நான் நோம்பு கழிச்சு தான் தருவேன் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் போட்டா கூடாது. இது வியாபாரத்தை முறிக்கக்கூடிய கண்டிஷன். ஏன்னா வியாபாரத்தின் நோக்கமே பணத்தை கொடுத்தா பொருளை பொசிஷன் கொடுத்துடணும். அல்ல ஒருத்தர் இப்படி கண்டிஷன் போறாரு, நான் வந்து ஒருத்தர் வீடு வாங்குறேன். வீடு வாங்கும் போது சொல்றாரு, அவர் சொல்றாரு நான் அதற்கு உங்களுக்கு வீடு தர்றேன், இப்ப பணத்தையும் கொடுத்துருங்க, 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருங்க, நான் வீட்டையும் உங்களுக்கு கிரையம் பண்ணிடுறேன். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நான் எனக்கு இந்த 10 லட்சம் தேவையில்லைங்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட தருவேன். அப்ப நீங்க அதே வேலைக்கு எனக்கு வித்துறணும், மறுபடியும் வீட்டை அதே வேலைக்கு நீங்க கூட வித்தரணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன் போடுறது கூடாது. அப்ப வியாபாரத்தின் பொழுது கண்டிஷன் போடலாமா? அப்படி போட்டா எந்தெந்த கண்டிஷன் கூடும், எந்தெந்த கண்டிஷன் கூடாதுன்னா அது வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட கண்டிஷனா இருந்தா அந்த கண்டிஷன் கூடும், நிபந்தனை கூடும். வியாபாரத்தை சம்பந்தம் இல்லாத கண்டிஷன் வந்தா கூடாது. இந்த அடிப்படையில இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு பொருள், ஒரு கட்டில் இல்ல பீரோ விற்கிறாங்க. இப்ப கட்டலாங்க, இப்பவே காசு கொடுத்தீங்கன்னா ரெடி கேஷ்னா என்ன விலை, இன்ஸ்டால்மெண்ட்னா இந்த விலை அப்படின்னு சொல்லி 2 விலை வைக்கிறாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்தாங்க. லா யஜூஸு ஃபில் பைஇ ஷர்தானி, ஒரு வியாபாரத்தில் 2 நிபந்தனைகள் இடுவது கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தார்கள். ஃபில் பைஇ ஷர்தைனி, ஒரே வியாபாரத்தில் 2 கண்டிஷன் போடுறது. அல்ல இப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு, பாய் இந்த வீட்டை வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேங்க. சரி இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எத்தனை லட்சம் பாய்? 40 லட்சம். சரி 40 லட்சம் கொடுத்துறேன், ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா, உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கணும். நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன், ஆனா கண்டிஷன் உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுனா தலையில் தட்டி ஒரு துரத்தி விட்டுலாம். என்ன கண்டிஷன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கண்டிஷன் போட்டா அந்த கண்டிஷன் கூடாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பண்றது. அதாவது கைக்கு கேஷுக்கு வாங்கினா இவ்வளவு விலை, கடனுக்கு வாங்கினா இன்ன விலை அப்படின்னு சொல்லி 2 விலை நிர்ணயிப்பது, 2 கண்டிஷன் போடுறது, இதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதனாலதான் இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரத்துல இந்த மாதிரி டபுள் கேஷ், டபுள் ரேட் வச்சு கூடுறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. அதே நேரத்துல இல்லங்க, நீங்க கைக்கு வாங்கினாலும் கேஷுக்கு வாங்கினாலும் கடனுக்கு வாங்கினாலும் இதே ரேட்டு தாங்க, ஆனா உடனே கேஷ் கொடுத்தீங்கன்னா இன்ஷால்லா நான் ஏதாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றேங்க அப்படின்னு சொன்னா இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. நிபந்தனை போடல, கேஷுக்கு வாங்கினா இந்த ரேட்டு, கடனுக்கு வாங்கினா இந்த ரேட்டுன்னு சொல்லி 2 விலை வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அது கூடாது. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை வாங்கியாச்சு, வாங்கின உடனே பொசிஷனை கொடுத்துடணும். அந்த பொசிஷனை கொடுக்காட்டா அந்த வியாபாரம் கூடாது. ஆனா இதுல சில இமாம்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல பொசிஷன் அப்புறம் தான் தருவேன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடலாம், அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது அப்படின்றாங்க. என்ன ஆதாரம் பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் ஞாபகம் இருக்குதா? ஜிஹாதுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒட்டகத்தை வேகமா விரட்டினாங்க, அது நவரே மாட்டேன்னுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தரியான்னு கேட்டாங்க, வித்தரை யார சொல்லலாம் அப்படின்னாங்க. அப்புறம் பிஸ்மில்லாஹ்னு சொல்லி ரசூலா குத்துனாங்க, அது வேகமா போச்சு. சம்பவம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? இந்த சம்பவத்தை வச்சு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாத்தீங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு 2 ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வியாபாரம் பேசுறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு வித்துறாங்க. வித்த பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒட்டகத்தை புடிங்கிட்டு நீ ஒட்டகத்துல கீழே இறங்குன்னு சொல்லல,
மாறாக அவங்க மதினா வரை ஜாபீர் ஓட்டிட்டு வந்தாங்க. மதினாவுக்கு வந்த பிறகுதான் ஒட்டத்தை யார்ட்ட ஒப்படைச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்க. அப்படிங்கும் பொழுது வியாபாரம் முடிஞ்சிட்டாலே, அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டாலே உடனே பொருளை ஒப்படைக்கிறது அவசியம் கிடையாது. நம்ம 2 நாள் 3 நாள் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம், தப்பு இல்ல அப்படின்றாங்க. ஆனா பெரும்பாலான எல்லா உலமாக்களும் இது கூட தப்பு. வியாபாரத்திலே நோக்கமே நீங்க பணத்தை கொடுத்துட்டா பொசிஷன் உடனே கொடுத்துடணும், இதுதான் வியாபாரத்திலே நோக்கமே. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை ஏன் உடனே வாங்கல அப்படின்னு சொன்னா, அங்க ஜாபீர் கண்டிஷன் போடல, யார சொல்ல நான் உங்களுக்கு விக்கிறேன், நான் மதீனாவுக்கு வந்தா தருவேன் அப்படிலாம் சொல்லல. மாறாக வியாபாரம் முடிஞ்ச உடனே ஜாபீர் ரலியல்லாஹு ஒட்டகத்தை இறங்கிட்டாங்க. இரண்டு ரசூலா கேட்டாங்க, என்ன ஜாபீர் ஏன் இறங்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஜாபீர் சொன்னாங்க, ஹாதா ஹம்லுக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இனிமே இந்த ஒட்டகம் உங்களுக்குரியது அப்படின்னு ஒண்ணு. ரசூலா சொன்னாங்க, பரவாயில்ல மதீனா வரைக்கும் வா அப்படின்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மனசோட அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, அனுமதி கொடுத்தாங்க, இங்க கண்டிஷன்லாம் போடல. அதனால இந்த பொசிஷன் கொடுக்கிறதுங்கிற விஷயம் இந்த ஹதீஸை வச்சு நிரூபிக்கப்படாது. அதனால ஒரு வியாபார பொருள் வாங்கினா உடனே பொசிஷன் ஒப்படைச்சிடணும், இதுதான் ஷரியத்திலே சட்டம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இதுல வியாபாரத்துல இன்னொன்னு இருக்குதுன்னு சொன்னா ஹியார் அப்படிங்கிறது. ஹியாருக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும், நாளைக்கு பார்ப்போம். ஹியார்னு ஒரு சட்டம் இருக்குது, அது என்ன சட்டங்கிறது நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். என தந்தை உடல்நிலை சரியில்லாதவர், அவருக்கு வயது 70, அவர் நோன்பு வைத்தால் உடல்நிலை பாதிப்படையும், அவருக்கு மனைவி இறந்து விட்டார். தந்தை மகனாகி நான் தந்தை கடமையாக்கப்பட்ட ரமதான் நோன்பை வைக்கலாமா? குர்ஆன் ஹதீஸ் படி நான் எப்படி பூர்த்தி செய்வது, இது பற்றி விளக்கவும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி வைக்க முடியாதுங்க. தந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தந்தைக்குரிய நோன்பை மகன் வைக்கிறது அப்படி வைக்க முடியாது. அவருக்கு என்னன்னு சொன்ன சட்டம் என்ன சொன்னா, நோன்பு வச்சா அவருக்கு உடம்பு பாதிக்கப்படும் சொன்னா அவருக்கு ஒரு நோயாளி, ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு வயிறார உணவு கொடுத்தணும். அல்லாஹ் சொன்னா வலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், யார் நோன்பு வைக்க சக்தி இல்லையா அவங்களுக்கு ஒரு நோன்பாளிக்கு பகரமா ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துடணும் அப்படிங்கிறான். ஒரு கால் உணவும் கொடுக்க, இந்த உணவு யார் ஏற்பாடு பண்ண? தந்தை தான் ஏற்பாடு பண்ணணும். அப்படி உணவும் கொடுக்காம நோன்பு வைக்காம ஒரு கால் மூத்தா போயிட்டாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கடன் பூர்த்தி செய்வதற்கு மிக தகுதியான கடன், நீங்க பிள்ளைகளோ வாரிசுகளோ அந்த நோன்பை பூர்த்தி பண்ணுங்க அப்படின்றாங்க. அவர் மூத்தா போயிட்டாருன்னா உயிரோடு இருக்கும் பொழுது அந்த நோன்பை வாரிசுகள் வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. என் தாய் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள். இப்போ தன் பிள்ளை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இவருக்கும் நான் எப்படி நோன்பு வைப்பது? உங்க தாய் அப்படி நோன்பை விட்டுருந்தாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா, என் தாய் இத்தனை வருஷம் நோன்பு விட்டாங்க, அதுக்கு அவங்க உயிரோடு இருக்கும் போது ஏழைகளுக்கு மிஸ்கின்னு சாப்பாடும் கொடுக்கல, நோன்பு வைக்கல அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப அவங்களுக்காண்டி நோன்பு வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப அவங்களுக்காண்டி என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் தாயார் இறந்துட்டாங்க, நான் அதுக்கு அவங்களுக்காண்டி என்ன செய்யணுங்க? ரசூலுல்லாஹ் சொன்னா ஒல் மாஉ அஃதல்னாங்க, தண்ணீர் மிகவும் சிறந்தது. அப்ப தாயாருடைய பேர்ல தண்ணீருடைய ஏதாவது ஏற்பாடு செஞ்சு பள்ளிவாசல ஒது செய்யறதுக்கோ அல்லது பாத்ரூமுக்கோ அல்லது ஒரு தண்ணி இல்லாத மொஹல்லால ஒரு கைப்பம்பு போட்டு கொடுக்கறதோ ஒரு கிணறு வெட்டி கொடுக்கறதோ இந்த மாதிரி ஏதாவது தண்ணீருடைய ஏற்பாடு செஞ்சு அந்த நன்மை தாயாருக்கு சேர்த்து வைக்கலாம். சொர்க்கத்தில் ஆண்களுக்கு ஊர்லின்கள் பெண்கள் மது பட்டாடை தங்கம் போன்றவற்றை அனுபவிப்பார்கள், அதே போன்று பெண்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட வசதிகள் என்ன கேட்டிருக்கிறது ஒரு ஆம்பளை. ஏன் இவருக்கு பொம்பளை பத்தி இவருக்கு கவலை? இவருக்கு இந்த கேள்வி பெண்கள் அப்ப பதில் சொல்றாரு. வெதர் ஆம்பே பிசினஸ் இஸ் ஹலால், ஆம்பே பிசினஸ் ஹலால் இல்லைங்க. எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய அந்த ஆம்பே பிசினஸ் ஹலால் கிடையாது. பல தடவை அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பயான் தொடர்ல இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் பத்தியும் வரும். இது ஏன் மார்க்கெட்ல கூடாதுங்கிற காரணத்தை அந்த நேரத்தில் சொல்றேன் உங்களுக்கு. வெதர் தேர் இஸ் ஜகாத் ஃபார் டைமண்ட், எஸ் ஆர் நோ? டைமண்ட்க்கு ஜகாத் இருக்குதா அப்படின்னு சொன்னா, அந்த டைமண்டை வைரத்தை நீங்க வீட்டுல சும்மா பாதுகாத்து வச்சா அதுக்கு ஜகாத் கிடையாது. ஆனால் அந்த டைமண்ட் ஒரு வியாபார பொருளா வச்சிருந்தீங்கன்னா அது ஜகாத் உண்டு. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூற்றுப்படி. ஆனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல டைமண்ட்க்கு ஜகாத் உண்டு அப்படின்றாங்க. ஆனா பேணுதல் என்னன்னு சொன்னா ஜகாத் கொடுக்கறதா ரொம்ப ஏற்றமானது பேணுதல். இஃப் நோ மீன்ஸ் டைமண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு தி கோல்ட் இன் சில்வர் சொல்லியாச்சு. அறுப்பவர் முஸ்லிம் என்று இருக்க வேண்டியதுதான் சட்டம் எனில், நம் பகுதியில் முஸ்லிம்கள் பலர் கோழி அறுக்கும் பொழுது கத்தியை ரத்தவாராக வைத்துக் கொண்டும் கோழியை தாமே பிடித்துக் கொண்டு அறுக்கம் செய்கிறார்கள். மேலும் அதற்கு நீர் புகட்டுவதோ அறுத்த பின் துடிக்க அவகாசம் அளிப்பதோ இல்லை. இப்படி அறுக்கப்பட்டவற்றை சாப்பிடலாமா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ஸினு தபாயிஹக்கும், உங்களுடைய
மிருகங்களை அறுக்கும் பொழுது அழகான முறையில் அருங்க அப்படின்னாங்க. இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம். அந்த அடிப்படையில ஆட்டையோ மாட்டையோ அறுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறது அல்லது கத்தியை நல்ல ஷார்ப்பா வச்சுக்கிறது, ஒரு ஆள் பிடிக்க அதுக்கு வேதனை இல்லாத அளவுக்கு அறுக்கிறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு கசாப்பு கடைகள்ல இதெல்லாம் பாக்குறது கிடையாது. இதெல்லாம் பாக்குறது வேற. காலில் ஒரு அமுக்கு அமைக்கிறான், ஒரு கையில பிடிச்சா பிடிச்சி போசுன்னு அரைச்சி விடலாம். ஏன்னா அங்க இன்னொரு ஆள் வச்சு அவங்களுக்கு தமிழ் வேற தனியா கொடுக்கணும், பிடிக்கிறது ஒரு அழைச்சு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால அல்லாஹ் எது கால் கை கொடுத்துருக்கான், காலை வச்சு ஒரு அமுக்கு அமுக்குறான், தலை கழுத்து பிடிக்கிறான், பட்டுன்னு ஒரு அறுத்துறான். இந்த மாதிரி அறுத்தனால சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது, சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அறுக்கும் பொழுது அழகாக இருக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த முறை. தராவி தொழுகை நடக்கும் பொழுது வெளிப்பள்ளியில் இஷாவை ஜமாத்தாக தொழலாமா? தொழலாம், தப்பு கிடையாது. தராவி தொழுகை நடக்கும் பொழுது இஷாவிற்கு லேட்டா வருபவர்கள் தராவி ஜமாத்தில் இஷா நியத்தை சேர்ந்து கொள்ளலாமா? அதாவது இது ஃபர்லு தொழுபவருக்கு பின்னால் நஃபில் தொழுவது அல்ல நஃபில் தொழுவதற்கு பின்னால் ஃபர்லு தொழலாமா அப்படின்னு சொன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க வேற முஹல்லால இருந்து வருவாங்க. அங்க இஷா அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாங்க. பார்க்க வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி அங்க இஷாவுடைய வக்து வந்து ரசூலுல்லாஹ்வோட இஷா தொழுதுருவாங்க. தொழுதுட்டு அவங்களோட முஹல்லாக்கு போவாங்க. அவங்களோட முஹல்லால போய் பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்காண்டி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் இமாம், எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. போன இவங்க போய் மறுபடியும் போய் அங்க போய் என்ன பண்ணுவாங்க, இஷா தொழு வைப்பாங்க. அப்ப முதல்ல இஷா தொழுத உடனே அவங்களோட தொழுகை பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா ரெண்டாவது தொழுகைக்கு என்னது, முதல்ல ஃபர்லு முடிஞ்சு, ரெண்டாவது தொழுகைக்கு நஃபில். ஆனா முஆத் ரலியல்லாஹு நஃபில் தொழும் பொழுது பின்னாடில மக்கள் என்ன தொழுவாங்க, ஃபர்து தொழுவாங்க. அப்ப இந்த ஹதீஸை வச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூற்றுப்படி தாராளமா தொழலாம். அந்த மாதிரி இஷாக்கு பின்னாடி, அதாவது ஒருவர் நஃபில் தொழு வைக்கும் பொழுதோ சுன்னத் தொழு வைக்கும் பொழுதோ பின்னாடி நின்று தாராளமா தொழலாம் அப்படிங்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை இல்ல அது தொழுவது முறை இல்லை அப்படிங்கிறாங்க. எனவே உங்களுடைய வசதிப்படி தொழுகிறாங்க, தொழுதுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லன்னா தனி ஜமாத்தா தொழலாமா, தனி ஜமாத்தா தாராளமா தொழுகலாம், தப்பு கிடையாது. நாங்கள் சவுதியில் பிறை பார்த்ததின் காரணமாக ஒரு நாள் முன்னதாகவே நோன்பு நோற்றோம். சரி, அதாவது இம்போர்ட்டட் பிறை, நம்மலாம் லோக்கல் பிறை, இவர் இம்போர்ட்டட் பிறை. நீங்கள் பிறை பார்த்தால் நோன்பு வையுங்கள், பிறை பார்த்தால் பெருநாள் கொண்டாடுங்கள், இல்லையேல் மாதத்தின் 30 முழுமையா செய்யுங்கள் என்ற ஹதீஸின் அடிப்படையிலே நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் சாட்சி சொன்னதன் காரணமாக தகவல் எங்களை சேர்ந்தவுடன் நோன்பு நோற்றோம். ஆனால் சவுதியில் பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடும் போது நாங்கள் அன்று நோன்பு நோக்காமல் பெருநாள் தொழுகை எங்க ஊர் ஜமாத் எப்பொழுது முடிவு செய்திருக்கிறதோ அன்று கொண்டாட தீர்மானித்துள்ளோம். இது சரியா தவறா? இல்லை, நாங்கள் முன்னதாக நோன்பு வைத்ததை கணக்கில் கொண்டுதான் பெருநாள் கொண்டாட வேண்டுமா? குறிப்பு, பிறை பார்ப்பதில் உள்ள எல்லா ஹதீஸ்களும் தகவல் சேர்வதையே மையமாக கொண்டு உள்ளது. இதில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லையை குறித்து எங்கும் சொல்லவில்லை அல்ல சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ் நாடினால் தெளிவு கிடைக்கும், தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் முடிச்சு கடைசியா தெளிவு கேட்கிறாரு. அதாவது பிறை விஷயத்தில் ஒண்ணு புரிஞ்சுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல எல்லைகளை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. இவ்வளோ எல்லைக்குள்ள பார்த்தா பிற நோன்பு வைக்கணும், இவ்வளவு எல்லைக்குள்ள பார்த்தா ஏத்துக்கப்படும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் பிறையுடைய இயற்கை அமைப்பு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா, சந்திரன் ஒரு நிலையில இருக்கும்போது பூமி சுத்திக்கிட்டே இருக்கும். பூமி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பகுதியில தெரியக்கூடிய பிறை இன்னொரு பகுதியில தெரியாது, தெரிய வாய்ப்பும் கிடையாது. நீங்க சில சமயம் பாத்தீங்கன்னா இவர் சவுதியில பிற பார்த்தாங்க, நேத்தே பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸுக்கும் அது முதல் பிறையாவே தெரியும். மெட்ராஸ் நம்ம முதல் பிறை ரெண்டாவது வித்தியாசம் தெரியும்ல, சைஸ் தெரியும்ல. மெட்ராஸுக்கு பாத்தீங்கன்னா முதல் பிறையாவே இருக்கும். அப்ப சவுதியில பார்த்தது தப்பா, நம்ம பார்க்கறது தப்பா? சவுதியில பார்த்தாங்கன்றால அது தப்பா, இனி நாம பார்க்கறது தப்பாண்டா? சவுதியில பார்த்ததும் சரி, நாம பார்க்கறதும் சரி, சரி. இங்க பாருங்க, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க, சகோதரர் எழுதியிருக்கிறாரு, ஃபஸூமு பிருயத்தில் ஹிலால் ஃபஅஃப்திரு பிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். ஃபஇன் ஹும்ம அலைக்கும் ஃபஅக்மிலுல் இத்தத 30. உங்களுக்கு மேகம் மறைக்கப்பட்டு விட்டால், மேகம் மறைத்து விட்டால் நீங்கள் எண்ணிக்கையை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பகுதியில் பிறை தெரியாவிட்டால் மற்ற பகுதியிலிருந்து தகவல் வருதான்னு பாருங்க, மற்ற பகுதியிலிருந்து யாராவது சொல்றாங்க பாருங்க, அப்படி சொல்லல. மாறாக இன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு மேகம் மறைக்கப்பட்டு விட்டால், மேகம் மறைக்கிறது சவுதிக்கும் இந்தியாவுக்கும் ஒரே மேகம் மறைக்குமா, ஒவ்வொரு பகுதிக்கு மறைக்குமா? ஒரு பகுதி தானே மறைக்கும். சவுதியில மேகமா இருந்தா இங்கே மேகமா இருந்த அவசியம் இல்ல, இங்கே மேகமா இருந்தா சவுதியில மேகமா இருந்த அவசியம் கிடையாது. அப்ப இந்த மேகம் மறைத்தால்ங்கிற வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க பகுதிக்கு பாருங்க, உங்க பகுதிக்கு பாருங்க. ஏனென்றால் சந்திரனையும் சூரியனையும் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான இயற்கை அமைப்பு, பூமி அப்படியே தான் இருக்கும், சாரி சந்திரன் அப்படியே தான் இருக்கும், பூமி சுத்திக்கிட்டே வரும். பூமி சுத்தும் பொழுது பூமியுடைய ஒரு பகுதிக்கு தெரியக்கூடிய சந்திரன் இன்னொரு பகுதி தெரியாம இருக்கலாம்.
அப்ப அந்த போதுல பாத்துட்டாங்க. இன்னைக்கு மெயில் வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு, எஸ்எம்எஸ் வந்துருச்சு, போன் வந்துருச்சு, தகவல் தொடர்பு சாதனம் வந்துருச்சு, அதனால நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் சொல்றான் வஷம்ஸ வல் கமர பிஹுஸ்பான், சந்திரன் சூரியன் இரண்டையுமே நாம் கணக்குக்காக படைச்சிருக்கோம், நாள் கணக்காக தான் படைச்சிருக்கோம். அப்ப சந்திரனுடைய சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் விஷயத்துல மட்டும் நம்ம சவுதியில பெரிய இருக்கிறதா இருந்தா, அப்போ சாரி லூனார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சந்திரன்ல மட்டும் நம்ம சவுதி பெரிய எடுத்துக்கலாம்டா, அப்ப சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சூரிய விஷயத்திலையும் சவுதியை ஃபாலோ பண்ணலாமே. அப்படி சவுதியை ஃபாலோ பண்ண நோம்பு கூடுமா? நோம்பு கூடுமா? ஏன் இங்க விட சவுதியில 2.5 மணி நேரம் முன்னாடி, 2.5 மணி நேரம் முன்னாடி. மணி இப்ப இங்க 11 மணி சொன்னா சவுதியில எத்தனை மணிங்க? 8:30 மணி. சவுதியில 8:30 மணி. அப்ப சவுதியில 8:30 மணி, இங்க 11 மணி நமக்கு. அப்ப நமக்கு இங்க 7 மணி ஆகும் பொழுது அங்க 4:30 மணி தான். சாயந்தரம் 7 மணி ஆகும் பொழுது அங்க எத்தனை மணி? 4:30 மணி. நோம்பு தரக்கூடாது. மணி என்னாச்சு? 4:30 தான் ஆச்சு. நோம்பு தரக்கூடாது. அப்ப எத்தனை மணி நோம்பு திறக்கணும்? அவங்க 7 மணிக்கு நோம்பு திறக்கிறாங்கடா, 7:30 மணிக்கு திறக்கிறாங்கடா, நமக்கு 10 மணி தான் நோம்பு திறக்கணும், நைட்டு 10 மணிக்கு. ஏன்னா சவுதியை ஃபாலோ பண்ண, ஏன் லூனார்ல மட்டும் ஃபாலோ பண்ற, ஏன் சோலார்ல ஃபாலோ பண்ணக்கூடாது? சந்திரன்ல ஃபாலோ பண்றாங்க, ஏன் சூரியன்ல ஃபாலோ பண்ணக்கூடாது? அப்ப சவுதியில 7:30 மணிக்கு நோம்பு திறக்கிறாங்கடா, நம்ம 10 மணி வரைக்கும் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே பாத்துருக்கணும். எல்லாம் நோம்பு திறந்து கஞ்சி குடிப்பா, வடை குடிப்பா, நம்ம உட்காந்துட்டே இருக்கணும். நான் சவுதி பாக்குறேன் நோம்பு திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, இல்ல இல்ல சவுதி வந்து அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து ஹிஜ்ரா, இதுல இன்னொரு குரூப் வந்துருக்குது, கேலண்டர் குரூப். பெரையும் பார்க்கலாம் ஒண்ணு பார்க்கலாம் போங்கயா. 500 வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கு பிறந்தாலும் இன்னைக்கு நான் சொல்றேன். 500 வருஷம் கியாமத்து நாள் வருமா அது தெரியாது. ஆனா 500 வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கு பிறந்தாங்க இப்பயே சொல்ற பாரு, இப்பயே நம்ம வச்சுட்டு போ. இது ஒரு கூட்டம், பைத்தியகாரத்தனமான கூட்டம். இந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி சுபு தொழுன்னு சொன்னாங்க, சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு இது லோஹர் தொழுன்னு சொன்னாங்க, சூரியன் வந்து 1 மடங்கு அதோட நிழல் வந்த பிறகு அசர் தொழுன்னு சொன்னாங்க, சூரியன் மறைஞ்ச பிறகு மகரிப் தொழுன்னு சொன்னாங்க, செவ்வானம் மறைஞ்ச பிறகு இஷா தொழுன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் சூரியன் அளந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உச்சி வந்துச்சாம சூரியன் இல்ல கொஞ்சம் வரன்றது, உச்சி வச்சா இப்ப பாங்க சொல்லு, இப்படியா பாங்க சொல்றீங்க? சூரியன் உதயம் ஆயிடுச்சா, உதயமால இப்ப பஜருக்கு பாங்க சொல்லு, இப்படியா சொல்றீங்க? அங்க டைமை பார்த்து பாங்க சொல்றீங்கல்ல, சூரியனை பாக்குறது இல்ல. அப்ப இங்க மட்டும் டைமை பார்த்து பார்க்கும் பொழுது ஏன் பிற பாக்குற விஷயத்துல கேலண்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது? சொல்ல புரியுதுங்களா? அவங்களுடைய வாதம். நீங்க டைமை பார்த்து பாங்க சொல்றீங்க, டைமை பார்த்து காம சொல்றீங்களே. இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சூரியன் உதயமானா, சூரியன் உச்சிக்கு வந்தா, சூரியன் மறைஞ்சா, செவ்வானம் மறைஞ்சான்னு சொன்னாங்க. நீங்க செவ்வானம் மறைஞ்சிச்சா சூரியன் மறைஞ்சான்னு பாக்கிறதுல டைம் ஆயிடுச்சா பாங்க சொல்லுப்பா, சொல்றீங்களா இல்லையா? இங்க மட்டும் டைமை ஃபாலோ பண்றாரு, ஏன் பிற விஷயத்துல கேலண்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய வக்த பத்தி சொல்லும் பொழுது, சூரியன் மறைந்ததை நீங்கள் பார்த்தால், சூரியன் உதயமானதை நீங்கள் பார்த்தால், சூரியன் உச்சில வந்ததை பார்த்தால் அப்படின்னு சொல்லல. சூரியன் உதயமாயிடுச்சு அப்படின்னு கணிச்சீங்கன்னா உதயமாறதுக்கு முன்னாடி சுப தொழுதுக்குங்க. அப்ப உதயமாகிறது எல்லாரும் பார்க்கணும், சூரியன் நடு உச்சிக்கு வந்தது யாராவது பேர் பார்க்கணும், சூரியன் மறையறத பார்க்கணும். கண்டிஷன் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லல, தெரிஞ்சாலே போதும் நீங்க கணிச்சுக்கலாம். ஆனால் பிறையுடைய விஷயத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பது என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். அப்ப பார்க்கிறதுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பிறைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, சூரியனுக்கு பயன்படுத்தல. சொல்ல புரிஞ்சுங்களா? விளங்குச்சுங்களா? சரி, எனிவே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. கேரளால பெற தெரியுது, தமிழ்நாட்டுக்கு மேற்க இருக்கிற கேரளா அங்க பெற தெரியுது, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு இருக்கிறது ஸ்ரீலங்கா அங்க பெற தெரியுது, நடுவுல உள்ள தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெற தெரிய மாட்டேங்குது. ஏன்னா காசி சாப் ஜன்னலை திறந்து பாப்பாரு, அவர் ஜன்னலை பெற தெரிஞ்சா இன்னைக்கு பெறனா நோம்பு, பெற தெரியல பன்கோர பாய் அப்படின்றாரு. இதுல நல்லா புரிஞ்சுக்கங்க, இது காசியினுடைய குறைபாடு, மிகப்பெரிய குறைபாடு இருக்குது. இந்த பிறை குழப்பம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த காசியுடைய தவறான அணுகுமுறை தான். ஆளுக்கு ஒரு பெருனா, ஆளுக்கு ஒரு நோம்பு வந்த காரணமே காசியுடைய தப்பான அணுகுமுறை தான். அதுலயும் எப்படின்னு சொன்னா, பிறை பாத்திரம் சொல்றது யாரு? போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் போல ஒருத்தர், ஒரு பள்ளிவாசலோட இமாமா இருக்கிறவரு பிறை பார்த்தோன்னு எனக்கு போன் அடிக்கிறாரு. பெருனா பெற பார்த்தோன்னு எனக்கு போன் அடிக்கிறார், ஹஸ்ரத் பிறை பார்த்தோன்னு எனக்கு சொல்லாதே, காசி நீ சொல்லு, உடனே புறப்பட்டு வா, யார் யார் பார்த்தா அது போய் கூட்டு வா அப்படின்னா, அவங்க பள்ளி முத்தவள்ளி, அவங்க தலையாளர், மொஹல்லால் யாரு அத்தனை பேர் 4-5 பைக்ல வர்றாரு. பாவம் ஸ்பீடா வந்தாலும் பைக் சரி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு. அவருக்கு காலுக்கு எல்லாம் உடச்சி, காலுக்கு ரத்தத்தோட ஹஸ்ரத் கீழே விழுந்துட்டேன், கவலைப்படா, தயவுசெய்து காசிட்டமா
உன் கையில ஒட்டுமொத்த சமுதாயத்துல பெருநாள் இருக்கு நாளைக்கு, தேசி காசிட்டவா அடிபட்டு கால் சிராய் போட அடிச்சு போய் காசிட்ட வந்துட்டாரு. வந்தவன காசிட்ட வந்து காசிட்டா பெரிய பார்த்தானா, எங்க பார்த்த கசாப்புக்கார பணம் கொடுத்தானா இப்படியே கேட்டுக்காரு. ஒரு பள்ளிவாசல் இமாம பார்த்து அவர் அலறி அடிச்சு கீழே விழுந்து கை கால் சிராச்சி வந்து பெற பார்த்தேன் அப்படிங்கிறாரு. எந்த கசாப்புக்காரர் பணம் கொடுத்தான் அவர் கேட்டாலும் பரவாயில்ல. ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு அவர் மருமகன் யாரோ ஒரு ஆளா, இது நடந்த வேதனை. மருமகன் ஒரு யாரும் அவருக்கு மிரட்டுறாராம், யார்கிட்ட பணம் வாங்கின, எவர்கிட்ட பணம் வாங்கின, எது சொல்ற, வஹாபி பணம் கொடுத்தானா, தௌஹீத் ஜமாத்துக்காரர் பணம் கொடுத்தானா, இல்ல யாராவது கசாப்புக்காரர் பணம் கொடுத்தானா அப்படின்னு இமாம் போட்டு மிரட்டி அவர் அலறி அடிச்சுட்டு அழுதுங்க வந்து, ஹஸ்ரத் நான் பெற பார்த்தேன், இனிமே சத்தியமா யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்ப இந்த இது நடந்த உண்மை 2-3 வருஷம் நடந்த உண்மை இது. அப்ப இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் இமாமியை இந்த பாடுபடுத்தி அது வந்து அது என்னவோ அவரு கணிச்சு வச்சிருக்கிறாரா, அன்னைக்கு பெற தெரிய வாய்ப்பே இல்லையா. அப்ப பார்த்தவங்க பூரா என்ன அர்த்தம்? அவ இந்த மாதிரி தவறான அணுகுமுறையினால்தான் இப்படி பல பேர்னா போகுது. எனவே நாம வந்து ஒற்றுமையை கணக்கில் கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளை நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுங்கிறதுக்காகதான். அந்த ஒரு நல்ல விஷயத்திற்காக நல்ல நோக்கத்தை அடிப்படையாக வச்சு நாம வந்து சரி நல்லது கெட்டது எந்த பாவம் வந்து அவர் தலையில போட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறோம், பேருந்து நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போது நம் வீட்டில் ஒது செய்துவிட்டு பள்ளிக்கு செல்லும் பொழுது நமது பார்வை அந்நிய பெண்ணின் மீது படுகிறது. அது மட்டுமல்லாமல் சினிமா சோரட்டிகள் மீதும் படுகிறது. அதெல்லாம் நாம் செய்த ஒது கூடுமா கூடாதா? மீண்டும் செய்வது பார்வை ஏன் படுது? பார்வனை இவரை விட்டு விலகி தனியா போய் பட்டுருமா? இவரு திரும்பி பார்க்க போய் தானே படுது. ஓகே, அந்த மாதிரி பார்க்க கூடாது. அப்படியே தெரியாம பார்த்துட்டாலும் ஒது முடியாது, ஒதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்து இமெயில்ல வந்த கேள்விகள். பின்லாந்துல இருந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, இஸ் இட் ஹலால் டு ஒர்க் பார்ட் டைம் இன் மெக்டொனால்ட்ஸ் இன் யூரோப் வேர் தே செல் போர்க் ரிசீவ்ஸ்? ஹராமுங்க, கூடாதுங்க. மெக்டொனால்ட்ல வந்து பன்றி இறைச்சி விற்கிறாங்க, அங்க போய் பார்ட் டைமா வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஹராம், கூடாது. பார்ட் டைமோ ஃபுல் டைமோ வேலை செய்யக்கூடாது. டுடே மொபைல் ஆப்ஸ் லைக் குரான் அண்ட் ஹதீஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். இவர் யூகேல இருந்து கேட்டிருக்காரு. Increased as in text from our MP3, having them installed into our devices, is it permissible to carry them along with us into washrooms? தப்பு இல்லை. அதாவது குரான் ஹதீஸ் போன்ற ஆயத்துக்களை வந்து நான் சீரியலையோ அல்லது MP3லையோ அல்லது இதுலயோ மற்ற டிவைசஸ்ல நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை செல்போன குரான் இருக்குது, அதை பாக்கெட் வச்சுட்டு பாத்ரூமுக்கு போலாமா? தப்பு கிடையாது. ஆனால் பாத்ரூம்ல உட்கார்ந்து குரான் ஓதுறதோ அந்த இது செல்போன்ல குரான் கேட்கறதோ இதெல்லாம் ஹராம், கூடாது. அந்த செல்போன்ல டிவைசஸ்ல குரான் இருக்குது, அதை எடுத்துட்டு பாத்ரூம்ல போலாமா? தப்பு கிடையாது, போலாம். குஜராத்ல இருந்து சூரத்ல இருந்து கேட்டிருக்காரு, குரான் ஃபுல்லா ஓதி முடிச்ச யாருக்காவது ஹதியா செய்யணுமா, அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, குரான் ஃபுல்லா முடிச்சாவே கண்டிப்பா அதுக்கு ஒரு ஹதியா செஞ்சு ஆகணும் யாருக்காவது, இல்லைன்னா குரான் நடுவில் நின்றும். அப்படியே அதுக்கு என்ன சொல்லுவோம், தமாம் செய்யணும். தமாமா ரியாதா ஜித்தாவான்னு தெரியல, தமாம் செய்யணும். தமாம் இல்ல தமாம், தமாம் குரானை பூர்த்தி பண்ணியாச்சு. அது யாருக்காவது கண்டிப்பா ஹதியா செஞ்சாகணுமா? அப்படி எந்த அவசியமும் கிடையாது. நாம என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஹதியா செஞ்சாகணும், அதனால ஏதாவது லெப்பையை கூட்டு வந்து அவருக்கு 100 ரூபாய் கொடுத்து இந்த பேர்ல ஹதியா செய்ய உதுவா ஓது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பிதாத்துகள். அப்படி ஹதியா செஞ்சாகணும் கம்பல்சரி இல்ல. ஓதுன குரானை யா அல்லாஹ் இந்த நன்மையை வந்து என் பெற்றோருக்கு சேர்த்து வச்சிருயா அல்லாஹ், அல்லது எங்க மூத்தா பண்ண தாய் தமிழ் சேர்த்து வச்சிருக்கேன், தாத்தா பாட்டி சேர்த்து நீயத்து வச்சாலே அதுவே போதுமானது. அப்படி வச்சாகணும், அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. பிலிப்பைன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காரு, ஐ கேவ் சம் அமௌண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் friend for business, but he cheated me also. I am not able to get the amount from him. Shall I consider that amount as zakat, sadaqah, or shall I deduct from the amount which I got as interest from bank? Please clarify அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அவர் யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கடன் கொடுத்தாராம் பிசினஸ்க்காண்டி. ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்து பணத்தை தராம இவர் ஏமாத்திட்டாராம். அதனால வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் ஜக்காத் சதக்காவா கழிச்சிடலாமா, அல்லது shall I deduct from the amount which I got as interest from bank? அது ஹராம், கூடாது. அவர் பேங்க்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இது நீ உன்கிட்ட கொடுத்தோம்ல அந்த பணம் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க, இது கூடாது, இது ஹராம். அவர் வந்து உண்மையிலேயே ஜக்காத் வாங்க தகுதியானவராக ஏழையாக இருந்தாருன்னா அந்த கடனை ஜக்காத்தா கழிச்சு விட்டுலாமா? கழிச்சு விட்டுலாம். இல்லன்னு சொன்னா சதக்காவை நியத்து வச்சிடலாம், தப்பு இல்ல. அவருக்கு சதக்கா கூட நியத்து வச்சிருங்க, நன்மை கிடைச்சிடும். பேங்க்ல இருந்து வாங்கின வட்டிக்கு பகரமா அதை கன்சிடர் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது, ஹராம், கூடாது. அடுத்து பின்லாந்துல இருந்து கேட்கிறாரு, டு ஸ்டார்ட் எ இண்டஸ்ட்ரி we need a huge investment, so where can we Muslims can get such huge investment
கேன் வி கெட் சச் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் பேங்க்ஸ்? கூடாதுங்க, ஹராம்ங்க. நீங்க இண்டஸ்ட்ரியா ஆரம்பிச்சு வியாபாரம் பண்ண என்ன அவசியம் இருக்குது? ஒரு சாதாரண உங்கள்ட்ட இருக்கிற முதலீட்டு அளவுக்கு ஹலாலான பிசினஸ் பண்ணுங்க, அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். அதுல பெரிய இண்டஸ்ட்ரி செய்யணும், அதுக்காண்டி பேங்க்ல இருந்து வாங்கணும், பேங்க்ல வட்டிக்கு வாங்கணும், அதெல்லாம் ஹராம். அந்த வாழ்க்கையில பரக்கத் இருக்காது. அடுத்து துபாயில இருந்து கேட்டிருக்காரு, ஹவு many ரக்காத் ஃபார் பிஃபோர் ஆஃப்டர் சுன்னத் பிரேயர் ஃபார் ஆல் ஃபர்து பிரேயர்ஸ்? ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாடி பின்னாடி சுன்னத்துகள் எதுன்னு கேட்கிறாரு. ஃபர்லான தொழுகைகளை வந்து முன்பின் சுன்னத்துகள் வந்து மொக்கதா கைர மொக்கதான் ரெண்டு வகை இருக்குது. மொக்கதானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாம தொழுத சுன்னத்துகள், அதை கண்டிப்பா தொழுதாகணும். கைர மொக்கதானா ரொம்ப கம்பல்சரி கிடையாது, வாய்ப்பு இருந்தா நேரம் இருந்தா தொழுதுக்கலாம், இல்லைன்னா விட்டாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சுன்னத்துகள் சொன்னா ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் வந்து மொக்கதா, அதாவது கண்டிப்பா தொழ வேண்டிய சுன்னத்துகள். லோஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்து, பின்னாடி 2 ரக்காத்து, முன்னாடி 4 ரக்காத்து, பின்னாடி 2 ரக்காத்து, அதுவும் மொக்கதா. லோஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து கைர மொக்கதா. லோஹருக்கு முன்னாடி 4 ரக்காத் தொழணும், அது மொக்கதா, கண்டிப்பா தொழ வேண்டிய சுன்னத்து. பின்னாடி வந்து 2 ரக்காத்தா தொழணும், 2 ரக்காத்து மொக்கதா, 2 ரக்காத்து கைர மொக்கதா லோஹருக்கு. அசருக்கு முன்னாடி 2 ரக்காத் வந்து கைர மொக்கதா, கம்பல்சரி இல்ல, தொழணும் கம்பல்சரி இல்ல, டைம் இருக்குது, சான்ஸ் இருந்தா தொழுதுக்கலாம், இல்ல கம்பல்சரி இல்ல. மகரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத் மொக்கதா, முன்னாடி 2 ரக்காத் கைர மொக்கதா. மகரிப் பாங்கு சொன்ன பிறகு இகாமத்துக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து, ஆனா கம்பல்சரி கிடையாது, வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தா தொழுதுக்கலாம். பின்னாடி 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து, மொக்கதா கண்டிப்பா தொழுதாகணும். அதே மாதிரி இஷாக்கு முன்னாடி 2 ரக்காத் வந்து கம்பல்சரி இல்ல, பின்னாடி 2 ரக்காத் வந்து கண்டிப்பா கம்பல்சரி தொழுவணும். இதான் சுன்னத்துடைய விவரம். அடுத்து யூகேல கேட்டிருக்காரு, இன் மை பிளேஸ் ஆல்மோஸ்ட் மெனி ரெஸ்டாரண்ட் ஹேவ் ஹலால் சர்டிபிகேஷன் பட் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் இன் ட்ரஸ்டிங் எவ்ரி ஒன், ஆல்சோ ஐ கான்ட் டவுட் எவ்ரி ஒன். இன் சச் கேஸ் வாட் ஷுட் ஐ டூ? இது நான் வந்து யூகேல இருந்து பார்த்தா பதில் சொல்ல முடியும். இவர் வீட்டை சுத்தி நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஹலால் சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்காங்களா? இங்க கூட தான் நம்ம கேஎஃப்சில ஹலால் சர்டிபிகேட் போட்டு வச்சா, கேஎஃப்சில ஹலால் சர்டிபிகேட் போட்டு வச்சான், ஹலால் அப்படின்னு போட்டு ஒரு ஃபத்வாவை போட்டு வச்சுனா, அந்த ஃபத்வா உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்ல போய் கேஎஃப்சி ஹலால் அல்ல அப்படின்னு பாருங்க, அந்த மண்டவாளம் பூரா வெளியே வரும். என்ன மண்டவாளம்? கேஎஃப்சில ஹலால்னு போட்டு வச்சிருக்கான் போர்டு, அங்க ஒரு ஃபத்வாவை மாட்டி வச்சிருக்கான். எந்த மதரசாவுடைய ஃபத்வான்னு பார்த்தா அது என்ன ஊர்? அது மடத்துக்குளம். மடத்துக்குளம் ஊரு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ஊரை? ஆனா அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன், மடத்துக்குளம் ஊருக்கு நான் போயிருக்கேன். பொள்ளாச்சி இது பழனிக்கும் உடுமலைப்பேட்டைக்கு நடுவில் உள்ள ஊரு. பழனியில இருந்து உடுமலைப்பேட்டைக்கு போற வழியில உள்ள ஒரு சின்ன கிராமம் மடத்துக்குளம் சொல்லி, அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன். அந்த மடத்துக்குளம் ஜமாத்துல இருந்து ஒரு ஃபத்வா கொடுத்திருக்காங்க, சுகுணா சிக்கனுக்கு, சுகுணா சிக்கன் ஹலால், நாங்க ஹலாலான முறையில் இருக்கிறோம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அந்த ஃபத்வாவை கேஎஃப்சில மாட்டி வச்சிருக்காங்க. கேஎஃப்சில மாட்டி வச்சிருக்காரு, ஏன்னா அவர் சுகுணா சிக்கன்ல தான் வாங்குறாரா, அதனால ஹலால் ஃபத்வா மாட்டி வச்சிருக்காரு. நான் பார்த்தேன், இந்த மடத்துக்குளம் ஃப்ராட் யாரு, இவன் எப்படி இந்த ஃபத்வா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலை எடுத்து அங்க உள்ள ஒருத்தருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி கேஎஃப்சி ஃபத்வா கொடுத்துருக்காங்க, யாருங்க ஃபத்வா கொடுத்துன்னு கேட்டா, அவர் புட்டு வச்சுட்டு அதில் அது வேற கதை ஒண்ணு இல்ல, இங்க நோம்பு கஞ்சிக்கு வந்து பாதி காசு அந்த சுகுணா சிக்கன் தான் கொடுக்குறான் இந்த பள்ளிக்கு. அது மட்டுமல்ல, பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுத்துறான். அதனால இந்த ஜமாத்துல என்ன பண்ணாங்க, அவருக்கு சுகுணா சிக்கன் ஹலால் அப்படின்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அந்த ஃபத்வா இந்த அளவுக்கு வேலை செய்யணும் அவங்க எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு ஃபத்வா கேட்டா ஃபத்வா கொடுத்துற ஜமாத்துல இருந்து, அது கேஎஃப்சி அளவுக்கு போகும், இவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த தலைவர் யாரு, செக்ரட்டரி யாரு விசாரிச்சு அந்த செக்ரட்டரி நான் போன் போட்டேன். அந்த செக்ரட்டரியும் எனக்கு நடந்த உரையாடல் தான் நீங்க இந்த இதுல கேட்டிருப்பீங்க. யூடியூப்ல கேஎஃப்சி ஹலால் அல்லன்னு போடுங்க, அதுல இந்த உரையாடல் வரும். அந்த எனக்கு அவருக்கு அந்த கான்வர்சேஷன் வரும். அந்த கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி நீங்க தான் பள்ளி செக்ரட்டரியா? ஆமா, அதாவது அந்த காலத்துல நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு மோனாக் பண்ணுவாங்க, நீர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ, நீர் தான் ஜாக்சன் துறையோ அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டு, ஆமாங்க நான் தாங்க, நீங்க தான் அந்த ஃபத்வா கொடுத்தீங்களா? அவன் நான் தான் அந்த ஃபத்வா கொடுத்தேன். எப்படிங்க கொடுத்தீங்க இந்த ஃபத்வாவை? அது வந்துங்க, அது எங்க ஊர் பசங்க தான் போய் அறுக்குறாங்க, அந்த டீட்டெயில கேளுங்க சொல்லுவாரு. உளறுவார், வாயில இருந்து உளறாரு பாவம். எப்படி எவ்வளவு கோழிங்க அறுக்குறாங்க? அது ஒரு நாளைக்கு 40,000-50,000 கோழி அறுக்குறாங்க. நான் கேட்டேன், சரிங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? அங்க 2 பேர் நம்ம முஸ்லீம் பசங்க ஃபுல்லா இருக்கிறாங்க. எங்க 2 பேர் தூங்காம கண் விழிச்சு 24 மணி நேரம் அறுத்தா கூட எப்படி 2 பேர் சேர்ந்து 40,000 கோழி அறுக்க முடியும்? அது அறுக்க முடியாதுதான். இல்ல 4 பேர் இருக்கிறாங்க, சரிங்க 4 பேர் அடுத்த 4 பேர் அந்த கான்வர்சேஷன் கேளுங்க யூடியூப்ல போய். அது சரிங்க 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் 24 மணி நேரம் தூங்காம கொள்ளாம ரெஸ்ட் எடுக்காம அறுத்தா கூட 40,000-50,000 கோடி எப்படிங்க அறுக்க முடியும்? அது அறுக்க முடியாதுதான். அது ஒண்ணுமில்லாததுக்கு ஏதாவது அறுக்குறாங்கல்ல, அது சொல்ற வார்த்தை. ஒண்ணுமில்லாததுக்கு ஒண்ணுமே அறுக்காம இருக்குது, ஏதோ 4 பேரா இருக்கிறாங்களே, ஒரு 10,000 கோடி ஹலாலா இருக்கு, 40,000 கோடி ஹலால் நம்ம ஃபத்வா கொடுத்தோம், இல்லன்னா தப்பு. அப்புறம் அவரை போட்டு சத்தம் போட்டு, நீங்க இந்த பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்க, உங்க ஃபத்வா நீங்க ஏதோ உங்க ஊருக்கு காசு கொடுக்குறாங்கிறதுக்காண்டி பைத்தியக்காரத்தனமா ஒரு ஃபத்வா கொடுத்தது யாரு? பள்ளிவாசல் செக்ரட்டரி. அவருக்கு அல்லாஹ் தெரியல, ரசூல் தெரியல பாவம்.
அவர்கிட்ட பள்ளிவாசல் நடத்துறது பணம் தேவை, அந்த பணத்தை சுகுணா சிக்கன் கொடுத்துட்டான். சுகுணா சிக்கன் ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாரு. யூடியூப்ல பாருங்க, KFC ஹலால்னு அடிச்சு பாருங்க, அதுல இந்த வண்டவாளம் வெளியே வரும். அதுக்கு அப்புறம் நம்ம KFCக்கு பிரச்சனை பண்ணி ஜும்மால பயான் பண்ணி யூடியூப்ல போட்டு நம்ம வெப்சைட்ல KFC ஹலால் அல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா போட்டதுக்கு அப்புறம் KFCல நம்ம 2 அவுட்லெட்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு, நல்ல மிரட்டி, யாரியா நீ என்ன KFC ஹராம் சொல்றியாமே, உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன பண்ற ஏது பண்ணல, போன்ல ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, ஒண்ணு நீ நேர்ல வா, இல்ல ஓ எடுத்து சொல்லி நான் வர்றேங்க, படைப்பட்டாளத்துல வர மாட்டேன், தனியா தான் வர்றேன், என்ன பண்றது பாத்துருவோம் அப்படின்னு 2-3 நாள் டைரக்ட் போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் ஓஞ்சி போச்சு. ஆனா என்னண்டா, அந்த ஹலால் சர்டிபிகேட்டை KFC அவுட்ல இருந்து தூக்கிட்டாங்க. அந்த டூப்ளிகேட் டுபாக்கூர் சர்டிபிகேட் இருக்காங்க, அந்த சர்டிபிகேட் தூக்கிட்டாங்க. அதனால இந்த மாதிரி அறுக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்கள்ல அவன் சும்மா ஹலால்னு போட்டு வச்சதுனால ஹலால் ஆயிடாது. பெர்ஃபெக்ட்டா கன்ஃபார்ம் பண்ணுங்க அது ஹலாலா இல்லையான்னு சொல்லி. ஹலால் கன்ஃபார்மா தெரிஞ்சா சாப்பிடுங்க. சந்தேகத்திற்கிறவங்க விலைக்கு, நீ தான் பயான்ல கேட்டீங்க, சந்தேகத்திற்கமா இருக்கு ஹலாலா இல்லையான்னு தெரியலையே, அவாய்ட் பண்ணிடுங்க, காய்கறியை சாப்பிடுங்க, அல்லாஹ் பலத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். In witr prayer, when kunut should be read or kunut no need. வித்தர்ல குனுத் ஓதணுங்க. அது எங்க ஓதணுங்கிறது ஹதீஸ்கள்லயும் வித்தியாசமான ஹதீஸ்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இமாம்கள் வகுத்த சட்டங்களும் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த குனுத் எந்த இடத்துல ஓதணுங்கிறது நம்ம ஓதுறது 3வது ரக்காத்தினுடைய ருக்குவுக்கு முன்னாடி, 3வது ரக்காத்து ருக்குவுக்கு முன்னாடி ஓதுறோம். இதுவும் ஹதீஸ்ல இருக்குது. சில பேர் ருக்குவுக்கு பிறகு ஓதுவாங்க, அல்லது முதல் 2 ரக்காத் தனியா 1 ரக்காத் தனியா சொல்லுவாங்க. எல்லாமே ஹதீஸ்ல உள்ள முறைகள் தான். உங்களுக்கு எப்படி செய்து ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து குஜராத்ல கேட்டிருக்காரு, if our blood relation are converted into Hindu after marriage, how maintain relationship with him? அவங்களோட பிளட் ரிலேஷன் கல்யாணத்துக்கு பிறகு ஹிந்துவா மாறிட்டாரா, நவுதுபில்லா, அவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுன்னு கேட்கிறாரு. ரிலேஷன்ஷிப் வச்சுக்கங்க, எதுக்காக வேண்டி, அவருக்கு இஸ்லாம் மீண்டும் கிடைக்கணும், மறுபடியும் இஸ்லாத்துக்கு வரணுங்கிற நியத்தோட ரிலேஷன்ஷிப் வச்சுங்க. சும்மா அவரோட கொஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு நீ காக்கராவே இருந்துக்க நான் முஸ்லீமா இருக்கிறேன் அப்படி இருக்க கூடாது. இஸ்லாத்தை சொல்லியே மறுபடியும் ஒரு களிமா சொல்லி கொடுத்து தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வர வைக்கணும். 2 கேள்வி தாங்க. அடுத்து அபுதாபில ஒருத்த கேள்வி கேட்டிருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும், in my marriage I got many gift items from non-Muslims, can we use it because I have doubt that whether they got that in halal money. gift item is cooker. சரி, நிறைய குக்கர் வந்துருதாமா. அப்ப நான் முஸ்லீம் கொடுத்தது அவங்களுடைய பிசினஸ் ஹலாலான பிசினஸா இருந்தா நீ தாராளமாக பயன்படுத்தலாம். இல்ல அவங்க ஹராமான பிசினஸ் பண்ணா அவங்க கொடுத்த அன்பளிப்பு வாங்க கூடாது, ஹராம். when doing wudu or ghusl during fasting, if water enters to our throat through our nose, is fasting broken? நீங்க எல்லாரும் ஒரு செய்தான் செய்றாங்க, எல்லாருக்கும் மூக்குல தண்ணி நுழையிறது கிடையாது, வாயில நுழையிறது கிடையாது. இவர் தண்ணி விட்டு பண்ணி தொண்டையில போச்சுனாக்கா நோம்பு முறிஞ்சிடும். இந்த உதவு செய்யும் பொழுது ரமலான்ல கொஞ்சம் கவனமா, நோம்புல கவனமா தான் உதவு செய்யணும். தண்ணி மூக்குல செலுத்தும் சரி, தொண்டைக்கு போடும் சரி, கவனமா செலுத்தணும். இவர் பாடு நல்லா தண்ணி உள்ள போயிடுச்சு, நோம்பு முறிஞ்சிடும். அதனால கவனமா செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்யணும். கொஞ்சம் உட்காருங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதகாக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்வி பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதகாக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதகாவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.